மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் தொடர்ந்து கற்று வரும் பல்துறை ஆளுமை, சிறந்த தன்னம்பிக்கை மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திரு மில்டன் ராஜசேகர் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். ஒழுக்க கல்வி என்னும் அணியின் நிறைவு பேச்சாளர். இவர் ஒரு MCA பட்டதாரி, 2 ஆண்டுகள் கணினி ஆசிரியர் அனுபவம், தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர், திருவாசகம் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்றவர், ஸ்கை யோகா ஆசிரியர், கன்னடத்தில் இலவச யோகா பயிற்சி வழங்குபவர், பெண் தொழில் முனைவோர் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர் திருமதி நா. சிவசங்கரி MCA அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சூழலில் நம்முடைய அருமையான ஒரு நிகழ்வுக்கு வருகிறோம். தூக்க பேச்சாளர் விவேகானந்தன் ஐயா அவர்களே, தொழில்நுட்ப கல்வி என்று உங்களது வாதத்தை ஆரம்பியுங்கள். விவேகானந்தன் அவர்களை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்ற பாரதேசன் ஐயா அவர்களின் வருகை வைக்கிறாங்க. அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கம். யூனிட்டி யூனிவர்ஸ் குரூப் யூனிவர்சிட்டியோட நம்மளுடைய நிறுவனர் சியாமல சந்தீப் சகோ அவர்களுக்கு மற்றும் இன்று ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற நம்மளுடைய ஆசிரியர், அதுக்கடுத்து நம்மளுடைய பங்கேற்பாளர்கள், எண்ணணியை சார்ந்தவர்களுக்கும் மாற்று அணியை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள். ஜூலை 15 கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள். எப்பயுமே தமிழ்நாட்டுல தொழில்துறையோட முன்னோடி அப்படின்னு சொன்னா நம்ம காமராஜர் சொல்லலாம். அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல ஆமையாவும் இருக்கு. எப்பயுமே நம்ம காமராஜர் இப்போ உயிரோட என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, எல்லாரும் வாங்க போலாம், எல்லாத்துக்கும் ஒரு ஏஐ டிவைஸ் பூட் தமிழ்நாட்டுல இருந்து கிரியேட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நேரம் டிஜிட்டல் லேர்னிங் தான் எல்லா கிளாஸ்க்கும் டீச்சர் சுட் பி த அசிஸ்டன்ட், த ஏஐ சுட் பி த டீச்சர் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஏன்னா ஒவ்வொரு தொழில்நுட்பத்திலையும் அவரோட பாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஒரு விஷயத்த தொழில நம்ம முன்னேற்றம் அடைஞ்சாதான் நாட்டோட முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றதுல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவர் ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டோம்னா நம்ம டைப்ரைட்டிங் மிஷின்லாம் இருக்குல்ல, அதுல தமிழ்ல டைப்ரைட்டிங் மிஷின் கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர் தான். ஏன்னா நம்ம கையில கொஞ்சம் எழுதிட்டு இருக்க முடியாது, டைப்ரைட்டிங் மிஷினா ஏன் எழுத்த கொடுக்குற இங்கிலீஷை மாதிரி என்னோட தமிழை கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதுல காமராஜரோட பங்கு அதிகம். ஸோ இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி என்னன்னா பள்ளிகள் எப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேர் என்ன சொல்றது, நம்மளுடைய மூதறிஞர் இருந்தவங்க எல்லாம் ஒரு 5000 ஸ்கூலை 3 நேரத்துல அதுக்கடுத்து வந்த காமராஜர் 6000 ஸ்கூலை திருப்பி 3 ஸ்கூலை திறந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா கல்விதான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்றத ஆழமா தெரிஞ்ச ஒரு படிக்காத மேதை தான் நம்மளுடைய காமராஜர். அவர் படிக்கலைன்றத ஸ்கூல் தான் போய் படிக்கலை தவிர நிறைய புக்கு படிச்சிருக்காரு. அந்த புத்தக அறிவு தான் இன்னைக்கு நம்ம வளமான தமிழ்நாடா மாத்திருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது யார் செஞ்சாலும் அக்செப்ட் பண்றதுன்னு ஒரு மனநிலை இருக்கும்ல, அதுல காமராஜரை அடிச்சுக்கவே முடியாது. 1920 நம்மளுடைய மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஜஸ்டிஸ் பார்ட்டிஸ் கொண்டு வந்ததை திருப்பி நம்ம அந்த குழந்தைகள் கொடுக்கணும் அப்படின்றத முன்னெடுத்து கொண்டு வந்ததுல காமராஜரோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து அது சத்துணவு மாதிரி அதுல முட்டை சேர்ந்து அடுத்து பழங்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஊட்டச்சத்து சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்ற முன்னேற்றம் அதுக்கு பாதை அமைச்சு கொடுத்தது காமராஜர் தான். அவர் இப்ப உயிரோட இருந்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ அசிஸ்டன்ட் சொல்றோம்ல, இப்ப பார்த்தோம்னா இந்த யூடியூப் இந்த மாதிரி வர்றப்ப வந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்புல இருக்க இப்ப நம்ம கலந்துகிட்டதுல பாதி பேரை நான் நேராக கூட பார்த்தது கிடையாது. மலேசியால இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த இணையம் பல இதயங்களை இணைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே மாதிரி வால்டர்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபசர். அவரை நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். அவர் என்னன்னா ஃபன் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ல வச்சு எடுத்தாரு. அந்த வால்டர் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்ப என்னன்னா ஒரு தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமா இருக்குது. காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி இந்த உலகத்தோட கதவை திறந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு பள்ளி வேணும்ன்றது காமராஜர் கனவா இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு மாணவன்ற கையிலும் ஒரு டிஜிட்டல் கருவியா மாறணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
காமராஜர் கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனா தொழில்நுட்பம் இன்னைக்கு உலக அறிவை மாணவர்கள்ட்ட கொண்டு வந்துட்டு இருக்குது. அப்ப வந்து என்னன்னா எழுத்தறிவை அவர் வளர்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் அறிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெட்டி கடையில இருக்கட்டும், ஒரு பூக்கடைனா கூட ஒரு ஜிபே வந்திருக்கு அப்படின்னா டிஜிட்டல் யுகம் மாறி இருக்குது. ஏஐ வந்திருக்கு. அப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எளிமைப்படுத்துறதுக்கு தான் ஏஐ மத்த எல்லா டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அப்ப நம்ம ரொம்ப சிறப்பா பண்ணணும்ன்றதா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா வந்து பிஹெச்எல்லா இருக்கட்டும், ஓஎஃப்டியா இருக்கட்டும், அதே மாதிரி என்எல்சியா இருக்கட்டும். ஏன்னா சார் என்எல்சியில இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. என்எல்சியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல காமராஜர் தான். ஸோ அதே மாதிரி வந்து மற்ற மாநிலங்களோட ஒரு தொடர்பா இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கபினி அணையை வந்து நாங்க கட்டி தரோம், நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்றதா இருக்கட்டும். அப்படி வந்து ஒவ்வொரு துறையிலையுமே எந்த துறை எடுத்தாலும் தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி எளிமையா கொண்டு வரணும் அப்படின்றது தான் இது. இப்ப எல்லாருமே நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்த்திருப்போம் நம்ம. அதுக்கு ஏத்தாப்புல பார்க் ஸ்டேஷன் இருக்கும். கீழே ஒரு சப்வே இருக்கும்ல. அந்த சப்வே கொண்டு வந்தது காமராஜர் தான். அப்ப வந்து என்னன்னா இது வந்து டெல்லியில இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து அப்ரூவ் கொடுத்தாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவ் இருந்தா செய்ய முடியும் அப்படின்றப்ப வந்த நபர் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்துட்டு கடைசியா வந்து அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல வந்து பாரு உன்னை அங்கிருந்து பிளைட் டிக்கெட் போட்டு வச்சது முடியும்ன்றதுதான். முடியுன்றதுக்கு என்ன வலிப்போ அதை பாரு, அதுக்குதான் நீங்க வந்திருக்க, அதை செய்யும் முதல்ல அப்படின்னு சொல்றதா இருக்கணும் தெரியுமா. சோ அந்த விதத்துல வந்து நம்மளுடைய அவரோட தொழில்நுட்ப அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு நிமிஷம் முடிச்சிருந்தேன். ஓகே, காமராஜர் கல்வி புரட்சி இன்று வந்து டிஜிட்டல் புரட்சியா தொடர்ந்துகிட்டு இருக்கு. காமராஜர் குழந்தைகள் பள்ளிக்கு அழைப்பதார். ஆனால் நம்ம இன்னைக்கு அவங்கள எதிர்காலத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க போறோம். அவர் காலத்துல கரும்புலை புரட்சியா இருக்கலாம். அன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தான் மிகப்பெரிய புரட்சியாக்கி இருக்குது. கல்வி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த கர்ம வீரர் காமராஜர். உலக அறிவை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய சக்தி இன்னைக்கு தொழில்நுட்பத்துக்கு இருக்கு. காமராஜர் உண்மையா மதிக்க வேணும்னா அவரோட கல்வி தொழில்நுட்பத்தோட சேர்த்து கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஐசிடி ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் ஈஸியா வந்து ஸ்மார்ட் லேர்னிங் சொல்லி இருக்கிறதுனால வந்து அந்த குழந்தைகள் சீக்கிரமா ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துக்கிறாங்க. கஷ்டமான விஷயத்துக்குள்ள கத்துக்கிறாங்க. ஒரு டீச்சர் பிடிக்கல எனக்கு, அதனால அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலன்ற நிலை மாறி போய் இன்னைக்கு யூடியூப்ல ஒரே டாபிக்க 100 பேர் பேசியிருக்காங்க, 200 பேர் பேசிருக்காங்க. அடுத்து எங்க தாயார் வந்து பேச போறாங்க. யாருன்னா தங்கம் சாயிரமா. அவங்க ஸ்கூல்ல 35 வருஷம் வேலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தொழில்நுட்பத்தினால இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. பீஸ் ஃபோரம்ல பார்த்தா இருப்பாங்க, தமிழ் ஃபோரம்ல பார்த்தா இருப்பாங்க. எங்க திரும்பினா அவங்க நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்காங்கன்னா அது காரணம் தொழில்நுட்பம் தான். கண்டிப்பாக அவங்க கற்க கசடர கற்றப்பின் நிற்காதற்கு தகன்ற ஒரு டாபிக்கே டெல்டால வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அப்பதான் அந்த அதுக்கு கல்வி கற்றா துணைக்காலே வராது அந்த குரல்ல அப்படின்றத அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றனால இன்னைக்கு இருக்க கல்வி முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்ப புரட்சி இன்றியமையாது என்று சொல்லி சார் என்எல்சியில இருந்து ரிட்டர் ஆகி இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா டிஜிட்டலா இன்னைக்கு பரவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல வந்து எங்கள் அணிக்காக கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தீர்ப்பு அளிப்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமை விவேகானந்தன். ஒரு தொழில்நுட்ப கல்வி முக்கியம். என்ஜினியர் அவர் வந்து ஒரு துவக்க பயிற்சியாளரா வந்ததே ஒரு சிறப்பு அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு தொழில் கல்வி புரட்சி மூலமாக தொழில்நுட்ப புரட்சி வந்து வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அழகாக சொன்னார். ஒரு தொழில் மட்டும் எதுக்கு முன்ன இன்னைக்கு இப்ப பெரிய வல்லரசா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவருடைய எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயத்துல அவங்க முன்னோடியா இருந்து டெக்னாலஜியை வந்து மிகப்பெரிய விஷயமாக ஒரு டைப்ரைட்டிங் மிஷினை வந்து தமிழ்ல மாற்றம் பண்ணது. ஒரு ஒரு சப்வே ஃபார்ம் பண்ணும்போது அதுக்காக ஒரு டெல்லியில இருந்து வர வச்சவர அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை வலியுறுத்தின காமராஜர் பத்தி சொன்ன விஷயம். ஒரு கல்வி வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு மாணவருடைய கண்ணை திறக்குதுன்னா தொழில்நுட்ப கல்வி வந்து உலகத்தையே திறக்குதுன்னு மிக அருமையா சொல்றாங்க. உண்மையான விஷயம் இல்லையா? இன்னைக்கு இங்க உட்காந்துட்டே மலேசியாவில நெய்வேலியில இருக்கிற ஒரு நடுவர் வந்து மலேசியாவில இருக்கிற ஒரு பேச்சாளருடைய பேச்சு கேட்கிறோம். இதை உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேர் கண்க பாக்குறாங்க. வெளி ஊர்ல இருந்து வெளி நாட்டில இருந்தும் பாக்குற ஒரு தொழில்நுட்பம் நமக்கு மிக மிக அருமையா இருக்கு. அந்த மாதிரி ஏஐ அப்படி பத்தி நம்ம சொன்னாரு. இப்ப லேட்டஸ்டா ஐஆர்சிடிசி அந்த ஒரு ரயில் டிக்கெட் புக்கிங்ல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது ஏஐ தொழில்நுட்பத்தோட வந்து அந்த தளத்தையே மாற்றி அமைக்க போறதாக ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு.
ஒரு இன்னைக்கு கூட இப்ப சாயந்தரம் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒரு நாய் வந்து வழிகாட்டி எடுத்துட்டு போறது. கூகுள் மேப் நம்மள போற மாதிரி நம்மள ஒரு ஆள் கைப்பிடிச்சு எடுத்துன்னு போற மாதிரி ஒரு டாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கல்வி முறையில ஸ்மார்ட் கிளாஸ் அதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப கல்வி முறையில வந்து தொழில்நுட்ப கல்வி ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு மிக வலுவான அவருடைய பேச்சு மூலமாக அழுத்தமான அவருடைய அணிக்கு வந்து மிக வலு சேர்த்து சென்றிருக்கிறார். அந்த வலுவை மேடம் தாங்குவாங்களா? தங்கம் சாய்ராம் அவங்க அணியை எப்படி தூக்கி நிறுத்த போறாங்க? ஸோ அவங்கள வந்து ஒழுக்க கல்வி கல்வி முறைக்கு இன்றியமையாதது என்ற பேச அந்த அணியின் மேடம் அவர்களை பேச்சாளர் தங்கம் சாய்ராம் அவர்களை. அனைவருக்கும் என் மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என ஈன்ற தாய்க்கும் வித்திட்ட தந்தைக்கும் அறிவினை புகுத்திய ஆசானுக்கும் இயற்கையும் இயற்கை உணர்வையும் இணைந்தே படைத்த இறைவனுக்கும் அந்த இயற்கைக்கும் அந்த இறைவனுக்கும் இந்த கண் பார்க்க இதை நடுவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கும் ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக வந்து இருக்கும் என்னுடைய மகள் வித்யாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமைந்திருக்கும் எனது தோழி சகோதரி மற்ற சான்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் அழகான ஒரு நாள். அவரை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பிறந்த நாள் சாதனை படைத்தவர். அதில் ஒரு தொடங்கிய ஒரு பள்ளி கோபிநாதம்பட்டியில் மொரப்பூர் தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் ஒன்றியத்தில் கோபிநாதம்பட்டி என்ற ஊரில் சந்தில் திறக்கப்பட்டதுதான் முதல் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் அந்த இடத்தில்தான் நான் வேங்கியாம்பட்டி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் என்பது எனக்கு மிகவும் பெருமை. அவர் இல்லைன்னா பணக்கார ஏழை என்று வித்தியாசம் இருக்கும். அந்த சீருடையிலும் அதுதான் வேணும். அடுத்தாற்போல் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மதிய உணவு கொண்டு வந்தார். ஏனென்றால் சாப்பிடும்போது பல வகையாக ஒருவர் தோசை, இட்லி, பூரி என்று பல வகையாக சாப்பிடுவார்கள். அவர் மனதிற்குள் கஷ்டம் ஏற்படும். அதனால்தான் ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் அவர் இதை கொண்டு வந்தார். அதுபோல விவேகானந்தா எனது மகன் அவர்கள் கூறினார்கள் டைப் ரைட்டிங் கொண்டு வந்தார் என்று. அது ஒழுக்கம் இல்லாம தமிழ் 3 எழுத்து தானே, மீழா தான் அடிங்க தமிழ்னு வருமா? அதுல ஒழுக்கம் என்னமில்ல, எல்லாத்தையும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று நான் ஒரு அவயத்தில் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒழுக்கம் இருந்தால்தான் சான்று கிடைக்கும். ஒழுக்கம் இல்லாவிட்டால் கருப்பு புள்ளி கிடைக்கும். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது இங்கிலீஷ்ல கூறுவாங்க பிளாக் மார்க் என்று. நான் சொல்ல வேண்டாம், அது தப்பு. சொல்லிவிட்டால் தப்பாக விடும். அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு சொல்லவில்லை. அவர் அழகாக ஒரு சொன்னார், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். எப்படி காக்கணுமா? வருந்தியாவினும் அக்தே துணை. அந்த ஒழுக்கத்தோட இருந்தோம்னா அந்த ஒழுக்கம் நமக்கு என்றும் துணையாக இருக்கும். ஏங்க அப்படின்னா நீ கொடுத்திருக்கிற தலைப்பை என்னுடைய மகன் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்றைய கல்வி முறையில் மிகவும் அவசியமானது தொழில்நுட்ப கல்வியா வேலையான்னு கேட்கல, தொழில்நுட்ப வேலையா அல்லது ஒழுக்க வேலையான்னு கேட்கல. இங்க கேட்டது கல்வி. அவர் வேலை என்று நினைத்து விட்டு ஏதோ பிதற்றி விட்டார் என்று நினைக்கிறேன். மற்றவர்களாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை சொல்வது கல்வி இல்லை என்றால் எந்த தொழில்நுட்பத்துக்கு நம்மை அழைத்து செல்வார்கள்? படிக்கிறோம் 1வதுல இருந்து. அந்த காலத்துல நான் படிக்கக்குள்ள என்னன்னா 1வதுல இருந்து 3வது வந்தோட 3வதுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க. அதுல பாஸ் பண்ணா நான் 4வது போகலாம். அப்பதான் அந்த 6வதுல உட்காரலாம், இல்லைன்னா 5வதுக்கு தள்ளிடுவாங்க.
8வதுக்கு ஒரு தேர்வு பண்ண வேண்டாம், ஆல் பாஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன, அதுக்கு ஒரு தேர்வு, அப்பதான் 9வது 10வது படிக்கலாம். அது ஒரு தேர்வு எழுதினா 11 படா அங்க தொழில்நுட்ப கல்வி வரவில்லை, ஒழுக்க முறை. இன்னைக்கு எல்லாமே ஆமா ஒழுங்காக நம்ம இதுல உட்காரக்குள்ள கூட என்ன, ஒழுங்காக பேசுங்கள், நேரம் தவறாம வேண்டும், நேரம் அதிகமா இருக்குன்னா பெல் அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார்கள். அதனால் இன்றைய கல்வி முறையில் மிகவும் அவசியமானது ஒழுக்க கல்வியே ஆகும். ஏனென்றால் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு அவசியமாக கருதப்படுகிறது இந்த கல்வி. அறிவுசார் திறன்களை வளர்க்கிறது. அது மட்டுமல்ல, நேர்மை, சகிப்புத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வளர்ப்பது கல்வியே. இந்த பொறுப்புணர்வு இருந்தால்தான் தொழில்நுட்ப கல்வியில் உட்கார முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாணவர்களின் கல்வி முறை மிகவும் அவசரித்து கூறிக்கொண்டு இங்க ஒழுக்கமாக எவ்வளவு அழகாக உட்கார்ந்து இருப்போம். தொழில்நுட்பத்தில் இருந்தாலும் அது அழகாக சிரித்து ஒழுக்கமாக உட்கார்ந்து இருந்தாதான் இந்த வீடியோல பார்க்க முடியும், இல்லைன்னா டக்குன்னு அங்கெல்லாம் ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றி விடைபெறுகிற வாய்ப்பளித்தனுக்கு நன்றி, வணக்கம். அவர்கள் தங்கமான பேச்சு. ஒழுக்கத்தை பத்தி அவங்க அணிய கண்டிப்பா தூக்கிதான் நிறுத்தி இருக்கிறாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு சீருடை, மதிய உணவு, இது எல்லாம் காமராஜர் ஏன் கொடுத்தாரு? ஒரு சீரா வரணும் இல்லையா? ஒரு சீராக இருப்பது சீருடை அப்படின்னாலே, சீரா இருக்கணும்னாலே ஒழுக்கம் இருந்தாதானே வரும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஒழுக்கம் இல்லைன்னா எந்த தொழில்நுட்பம் வளரும் அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம பார்த்தோம்னாக்க, ஒரு ஹேக்கர் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பமே இருக்கு. ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு எதுவானாலும் ஒரு போனை கூட ஹேக் பண்ணிடலாம், ஒரு சிஸ்டத்தை நம்ம ஹேக் பண்ணிட முடியும். அது ஒரு நாட்டின் நலனுக்காக ஹேக் பண்றது இருக்கு. அதே விஷயம் ஒருத்தருடைய பணத்தை திருடுறதுக்காகவோ அவங்கள பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி தொழில்நுட்பம் ஒழுக்கம் இல்லைன்னா எந்த தொழில்நுட்பம் வேலை செய்யும்? அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தா அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. நேர்மை, சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம பொறுப்பா இருக்கணும். இந்த பட்டிமன்றம் நல்லா நிகழணும்னா எல்லாரும் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வளரணும்னா ஒழுக்கம் மிக மிக அவசியம் அப்படின்னு அழகாக சொன்ன தங்கம் சாய்ராம் அவர்களுக்கு ஒரு நன்றி பாராட்டி, இதெல்லாம் என்னங்க இப்ப நிறுத்துறோம் பாருங்க நாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அழகான அவங்க வாதத்தால தொழில்நுட்ப கல்வி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அணியினோட 2வது பேச்சாளர் முத்துலட்சுமி மேடம் அவர்களை உங்களது வாதத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் மேடம். என்னை ஈண்டெடுத்த அன்னைக்கும் தமிழ் அன்னைக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்ன? இன்றைய கல்வி முறைக்கு மிகவும் அவசியமானது தொழில்நுட்ப கல்வியா ஒழுக்க கல்வியா? இதுல கீ பாயிண்டே என்னன்னா மிகவும் அவசியமானது. எது அவசியமானதுன்னு சொல்லல, இந்த 2ல மிகவும் அவசியமானது அப்படின்னு. ஒழுக்கங்கிறது ஒரு தனி மனிதனோட குணம். ஆனா தொழில்நுட்பங்கிறது இந்த உலகத்தையே இயக்குவதனால கிடைக்க பணம் மற்றும் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கு பல புத்தகங்கள் நம்ம வாங்கணும். அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை வாங்குற புக்கையே நம்ம எதுலன்னா அமேசான்ல ஒத்தனை புக்கையும் அமேசான் கடையா நமக்கு நம்ம எதிரணி தோழியில எல்லாம் என்ன சொல்லுவாங்க தோழர்கள் எல்லாரும் நீங்க அமேசான்ல ஒழுக்கத்துக்கு புத்தகம் வாங்கலான்றீங்க. ஆனா ஒருத்தர் கிராமத்துல இருக்கிறவர் ஒரு யூடியூப்ல கோடிங் கத்துக்கிட்டு வேலைக்கே போயிட்டார். யூடியூப பார்த்துட்டு
அந்த அளவுக்கு இந்த தொழில் கல்வி கற்கணும்னு இல்ல, வீட்டுல இருந்து கிராமத்து இளைஞர் கோடிங் பாக்குற வேலை போயிட்டாராம். நான் ஒரு செய்தி படிச்சேன். நடுவர் அவர்களே, நீங்கள் கூறுவது மிகவும் உண்மை. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், நடுவர் அவர்கள் வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க பாருங்க, தொழில்நுட்பத்துலதான் ஒரு சிறந்த படிப்பை படிச்சு NLC-ல வந்து அவங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காங்க. நம்ம ஜானகி மேடம் பாருங்க, மலேசியால அவங்க பசங்க எல்லாரும் தொழில்நுட்பத்துலதான் வந்து சிறந்து விளங்குறாங்க. தங்க மேடமுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் AI டெக்னாலஜி கீ கோடர்ஸா இருக்காங்க. சிவசங்கரி மேம் கேட்கவே வேணாம், MCA அவங்க அங்க உட்கார்ந்து தவறான இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு தொழில்நுட்பத்தால வளர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பேசுறாங்க. அப்படிங்கிறதுக்கு தொழில்நுட்பம் தான் உதவி செய்யுது. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒழுக்கம் வந்து கற்றுக் கொடுக்கலாம். தங்க மேடம் சொன்னாங்க, நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் இந்த தொழில்நுட்பத்துல வந்து நம்ம பார்க்க முடியும், நம்முடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு கூட ஒரு டெக்னாலஜி வந்து இருக்கு மேடம். எப்படின்னா, ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இங்க பாரு எனக்கு இப்படி வேணும், இந்த ஹேர் ஸ்டைல், எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும், நான் நல்லா இருக்கேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படி சொல்லியா போதும். ஒரு செகண்ட்ல உங்களுக்கு 10-20 பிக்சரை கொடுக்கும். ஒரே செகண்ட் தான். நீங்க இதுக்கு போய் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட எல்லாம் போக வேணாம். உங்க ஃபேஸ்க்கு என்ன மேக்கப் போட்டா நல்லா இருக்கும், என்ன ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும்னு ஒரு செகண்ட்ல வந்து ஆப் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லி கொடுத்துரும். இப்போ இருக்க ஹேர் ஸ்டைலும் நல்லா இருக்கும், இதை விட செம சூப்பர் ஹேர் ஸ்டைலும் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொட்டி கிடக்குது தொழில்நுட்பத்துல. இந்த இடத்துல திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நம்மளுடைய எதிரணி நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனா அதே திருவள்ளுவர் வந்து இப்ப என்ன சொல்லுவாருன்னா, பாப்பா உங்ககிட்ட அதனால எனக்காக இந்த ஒரு வாட்டி பார்த்து கொஞ்சம் செய்யுங்க, என்கிட்ட ஒத்தாகல, நீங்க எனக்கு இது கொடுங்கன்னு சொன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. காசு இருந்தாதான் மதிப்பு, தொழில்நுட்ப வேலை செஞ்சாதான் அந்த இடத்துல நம்மளால எதையுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க ஒரு ஆபீஸ்ல. அப்போ வந்து ஒரு ஒழுக்கத்துல சிறந்த ஒரு கேண்டிடேட் போறாங்க. அப்ப உள்ள போயிட்டு, வணக்கம் ஐயா, நான் வந்து எனக்கு இந்த வேலை கொடுங்க, நான் வந்து ரொம்ப ஒழுக்கத்துல சிறந்தவன், நான் எல்லாமே நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணி தருவேன் சொல்லி பணிவா சொல்றாரு. சரிப்பா, இந்த பாரு என்னோட லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணல, இந்த ஏதோ ஒரு பக் வந்திருக்கு, கொஞ்சம் தான் போராடிட்டு இருக்கேன், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாருன்னா, ஐயா நான் உண்மையே சொல்றேன், எனக்கு தொழில்நுட்பம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் சத்தியவான் அப்படின்னு சொன்னேன்னா, சரிப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதே அடுத்த கேண்டிடேட் உள்ள வராங்க. அதே மாதிரி அவன், ஐயா இந்த மாதிரி சொன்ன உடனே, சரிப்பா நீயாவது இதை சரி பண்ணி கொடு அப்படி சொன்னா, ஐயா ஒரு நிமிஷம் கொடுங்க நான் பண்ணி தர சொல்லி 2 மினிட்ஸ்ல அந்த பக்கை கிளியர் பண்ணி ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட பணிவும் இருக்குது, ஒழுக்கம் தான் அவன் போன் கிடைக்கும் நமக்கு. நமக்கு இல்லைன்னா இன்னைக்கு இப்போ அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல ஒழுக்கம் வந்து தேவை. ஆனா வெறும் ஒழுக்கம் வந்து நமக்கு சோறு போட ஒழுக்கத்துடன் கூடிய தொழில்நுட்ப அறிவும் இருந்தால் மட்டுமே வழங்கி கத்துக்கிறது. அதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அது ஒரு சிறப்பு கல்வியா சொல்லி கொடுக்க வேணாம். ஆனா தொழில்நுட்ப கல்விங்கிறது நம்ம பள்ளிகள்லயோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியோ நம்ம படிச்சு அதுல இருக்க நுணுக்கங்களை நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் அதுல நம்ம திறந்து விளங்க முடியும். நம்ம வீட்டுல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்களா, நல்ல குணத்தோட இருக்காங்களா, நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, இதை பொறுத்து நம்ம ஒழுக்கத்தை இது பண்ணலாம். ஆனா தொழில்நுட்ப அறிவுங்கிறது நம்ம நுணுக்கமா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால சிறப்பா செயல்பட முடியும். நீங்க வந்து சொன்னீங்க ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க இந்த தொழில்நுட்பத்துல, இதை ரிசால்வ் பண்றதுக்கும் டீபக் பண்றதுக்கு சைபர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து அதையும் இது பண்றதுக்கு தொழில்நுட்பம் சிறந்து. எப்படி நீங்க இது பண்ணாலும் தொழில்நுட்பம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த காலத்துல நம்மளால சர்வை பண்ண முடியாது. அதனால இன்றைய கல்வி முறைக்கு மிகங்கிறது அடிப்படை தான். அதை தாண்டி தொழில்நுட்பம் இருந்தா மட்டும்தான் நம்மளால சிறந்து விளங்க முடியும், வெற்றி அடைய முடியும், வெற்றி பாதையில பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி முத்துலட்சுமி மேடம், மிக அருமை. தொழில்நுட்பத்தின் உதவியால வந்து 5 நிமிஷம் ஆனவுடனே ஒரு பெல் அடிக்க சொல்லி
இருக்கிறேன். அதையும் மீறி நீங்க வந்து உங்க தொழில்நுட்பத்துக்கு நிறைய பாயிண்ட் சேர்த்துட்டீங்க. நன்றி. இன்னைக்கு கல்வி முறையில வந்து மிகவும் அவசியமானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை பார்க்காமட்டாங்க அவசரத்துல. தங்கம் சாய்ராம் மேடம் மிகவும் ரெண்டுமே முக்கியம் தான் நான் சொல்றேன். மிகவும் அவசியம் இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்களோட அடுத்த பேச்சாளர் பார்ப்போம். இப்ப உங்களுக்கு ஒழுக்கம் தெரிஞ்சுக்கணுமா? குடும்பத்திலே அப்பா அம்மா சொல்லி தர போறாங்க. இதுக்கு போய் என்ன ஒரு கல்வி முறை தேவைப்படுது? அமேசான்ல ஒழுக்கம் பத்தி வேணுமா, வேல்யூஸ் பத்தி வேணுமா, என்ன வேணாலும் புத்தகம் கிடைக்கும்ன்றாங்க. மேக்கப் போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தொழில்நுட்பம் எங்க திரும்பினாலும் தொழில்நுட்பம் இல்லாம எங்கப்பா போறது? நீங்க போய் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கம்பெனில வேலை கொடுக்குறான், கல்வியே தேவையில்லைன்ற. இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்க ஒரு கிராஜுவேஷன் முடிக்கவே வேணான்றான். உனக்கு அந்த தொழில்நுட்ப டெக்னாலஜி ஸ்கில் இருந்தா போறோம், உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறான். கல்வியே தேவையில்லைன்றான். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயம் செய்ய தெரியுமா, உனக்கு வேலை கொடுக்குறேன்றான். அப்ப நீங்க ரொம்ப ஒபீடியண்டா இருக்கிறேன், எல்லா ஒழுக்கமும் என்கிட்ட இருக்குது, எனக்கு வேலை கொடுங்க அப்படி சொன்னா எப்படி வேலை கொடுப்பாங்க? தொழில்நுட்பம் இல்லாம வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. ரொம்ப மூச்சை தம் கட்டி பேசி இருக்கிறாங்க. எப்படி அடுத்த பேச்சாளர் எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப ஒழுக்க கல்வியே அப்படிங்கிறதுக்கான இரண்டாவது பேச்சாளர், அந்த அணியில இரண்டாவது பேச்சாளர் மலேசியால இருந்து வந்திருக்கிற தங்கம் சாய்ராமுடைய நண்பர் திருமதி ஜானகி. வணக்கம் அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும், வெட்டி ஒட்டி பேசும் பேச்சாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தரும் முத்துலட்சுமியும் ஒரே கருத்தை தான் சொன்னாங்க, கல்விதான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க நல்ல நல்ல பழமொழிகள், அழகான திருக்குறள் இருக்கு பாருங்க. ஆனானப்பட்ட ராஜாவா இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த ஒழுக்க கல்வி இல்லைன்னாக்கா ஒரு மரியாதையும் இல்லை, எதுவுமே இல்லை. சாதாரண மனிதனா கூட அவனை மதிக்க மாட்டாங்க. ஆனா கற்றவருக்கு போகுமிடமெல்லாம் சிறப்பு. கல்வியை பத்தி சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனாலும் அந்த படித்ததுனால்தான் அந்த அறிவு நிறைய இருக்கு. ஆனா பல படிச்சவங்களுக்கு புத்தியே இல்லை. இன்னைக்கு உள்ள அந்த நிகழ்ச்சியை வச்சா பார்த்தாக்க பள்ளிக்கூட ஆரம்ப பிள்ளைங்கள்ல இருந்து அந்த மது மற்ற அனைத்து பழக்கங்களையும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்? அவங்க ஒழுக்கத்தோடு தான் வளர்த்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் பெருசானோன்னா பள்ளிக்கு போகும்போது மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து அந்த சகவாசத்தால அவங்க வந்து வீணா போறாங்க என்றுதான் நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படிதான் இருந்தாலும் ஒரு மனிதனை பாருங்க, கடவுள் என்ன மற்ற யாருக்குமே இல்லாத ஒரு திறமை மனிதனுக்கு இருக்கு. அழகழகா படிச்சு கண்ணு காது மூக்குன்னு வச்சு அதுக்குள்ள தலையில தான் மூளைய வைக்கணும்னு வச்சு அதுக்கு நமக்கு ஒரு சிந்தனை சக்தியையும் கொடுத்திருக்காரு. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும், நம்ம கெட்டது செஞ்சா நமக்கு கெட்டதுதான் கிடைக்கும். அந்த பிரபஞ்சம்ன்ற அர்த்தத்தை ஆராய்ஞ்சு பார்க்க போனா அந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. அதை வந்து நம்ம ஒழுக்கத்தோட காப்பாத்தி பார்க்கணும். அந்த ஒழுக்கம் தான் முக்கியம். எவ்வளவு கல்வி கற்றாலும் ஒரு பழைய பாடல் கூட இருக்குல்ல, படிச்சு இல்லாம அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு. அதே போல படிக்கலைன்னா கூட அந்த ஒழுக்கத்தால எப்படி வேணாலும் முன்னேறலாம். எவ்வளவு படிச்சு எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் எங்க போனாலும் பார்த்தாலே நம்ம வந்து வாயில சொல்லனாலும் அந்த முகம் சுழிச்சுக்குவோம். கட்டாயமா அந்த முக சுழிப்புல அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அவங்க 2 பேரும் சிறப்பா பேசுனாங்க, அந்த கல்விதான் முக்கியம்னு. ஆனா எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க கல்வி வந்து தூசிதான். அது அவங்க படிச்சும் புண்ணியமே இல்லை. எதுக்கு அதுக்கு படிக்காமே இருக்கலாம். நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு விவசாயி கூட தான் இருக்காங்க. எவ்வளவு ஒரு மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, சாதாரண வேலை செய்யறாங்க. படிச்சு பெரிய வேலை செய்யறவங்க மட்டும்தான் திறமையாளர்கள்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ஒழுக்கம் இருந்தாக்க அவங்க எப்படி விவசாயிகள் எல்லாம் அவங்க இல்லைன்னா நமக்கு சோறே இல்லை. ஆனா அவங்க ஒழுக்கத்தோட எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு சாப்பாடு தராங்க. அவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லை. எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என ஒழுக்க நெறிய பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு கற்பிச்சுக்கிட்டு வரணும்.
அப்பதான் அந்த பிள்ளைங்க நம்ம அம்மா இப்படி இருந்தாங்க, பாட்டி இப்படி இருந்தாங்கன்னு அந்த பிள்ளைங்க அதையே எடுத்துக்கிட்டு பெருசானாலும் அது இறைவன் நம்பிக்கை வேணும். இறை நம்பிக்கை இருந்தா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி ஏதாவது தப்பு செஞ்சா பாட்டி சாமி கண்ணை குத்திடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பயம், சின்ன வார்த்தை கூட இருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த இறை பயம் கூட இல்ல யாருக்குமே. சட்ட விரோதமான செயல், பத்திரிகை எடுங்க, வானொலி எடுங்க, எடுத்த உடனே என்ன வருது? அதே தீய பழக்கங்கள் தான். குடி, அந்த சிகரெட்டு, இந்த கற்பழிக்கமா ஏக சொன்னா வருத்தமா இருக்கும். அந்த டாக்டருங்க இதுல அதே இதுல அந்த பிள்ளைய இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைய படிச்சு பிள்ளைய அத கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போன இடத்துலயே அந்த பிள்ளைய அப்படி சீரழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமே இல்லாத வாழ்க்கை வாழ்றதை விட அது ஒரு மனுஷனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மனுஷனா இருந்தாக்க நமக்கு ஒழுக்கம் முக்கியம். அதுக்கு அதுவும் ஏன் சபரிமான் இதுல அந்த 5 அறிவு மிருகம் கூட ஒரு முடி விழுந்தாக்க அது உயிரோட இருக்காது. ஆனா நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு. வேற எதுக்குமே 6 அறிவு இல்ல. நம்ம ஒண்டிக்குதான். ஏன் சிந்திக்க மாட்டாங்க, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு? தாயின்னும் இல்ல, பிள்ளைன்னும் இல்ல, எந்த உறவா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த அந்த சிந்தனை சக்தியை எதுக்கு கொடுத்தாரு கடவுளே? அதுக்கு மிருகமாவே இருந்துட்டு போலாம். அது மிருகத்துக்கு தான் தாயின்னும் தெரியாது, குட்டின்னும் தெரியாது. மிருகம் அப்படிலாம் இருக்கணும்னு அர்த்தமே இல்ல. எல்லாருமே நமக்கு ஒழுக்கம் முக்கியம். மிருகத்துக்கு ஒழுக்கம் தெரியாது. அதனால நம்ம மனிதர்கள் கட்டாயம் ஒழுக்கத்தோட இருக்கணும்னு நான் ஒழுக்கம் தான் முக்கியம்ன்ற கட்சிக்குதான் நான் அணி சேர்ப்பேன். படிப்பு வேணும் தான், இருந்தாலும் அவ்வளவுதான் படிச்சாலும் அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. எங்க போனாலும், எந்த ஊர்ல போனாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நன்றி தாத்தா. நன்றி. மிக்க நன்றி. நன்றி, மிக அருமை. மலேசியால இருந்து அழகாக ஒழுக்க கல்விக்கு ஒரு முத்தாய்ப்பான கருத்துக்கள்லாம் கொடுத்து மிகையாகாது. நிறைய வாழ்க்கை முறையில தொழில்நுட்பம் நிறைய எல்லாம் இருக்குதான். ஆனா இப்படிதான் வாழணும்னு ஒரு நெறிமுறை இருக்கு இல்லையா? அந்த நெறிமுறை எந்த கல்வி கற்றுக் கொடுக்கும்? இல்லாம பயன்படுத்தி எத்தனை பிரச்சனைகளை இந்த நாடு ஃபேஸ் பண்ணுது? எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு குடும்பஸ்தர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை தற்கொலைகள் நடக்கின்றன? இது எல்லாத்துக்கும் ஒழுக்க கல்வி வேண்டாமா? அதுதானே முக்கியம். நம்மளுடைய தொழில்நுட்ப கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த அணியோட நிறைவு பேச்சாளர் நம்மளுடைய தேனி தேடி தேடி கற்றலுக்கு வயதில்லை எப்பொழுதுமே தன்னுடைய கற்றல் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கும் மில்டன் ராஜசேகர் சார், தொழில்நுட்ப கல்வி முக்கியம் என்ற அணியின் நிறைவு பேச்சாளர். வாங்க ஐயா, உங்க கருத்துக்களை அள்ளி கொடுங்கள். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் நித்யாதேவி அவர்களோடு கூட சேர்ந்து சாம்லாம்பரம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. கொஞ்சம் உங்க முகம் முழுவதும் வரா மாதிரி பாத்துக்கங்களேன். நன்றி. 8-2 அறிவித்து என்னை பட்டிமன்றத்தில் ஏற்றிய அருப்பெருஞ்சோதியை வணங்கி இந்த நேரத்தில் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும், நித்யாதேவி அவர்களுக்கும், அதே போல எதிரில் இருக்கின்ற சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம
அதாவது இப்போ எங்க அணித்தலைவர் எங்களுடைய கேப்டன் சொன்னாரு, சங்கே முழங்கு பாடலோட ஆரம்பிச்சாரு. சங்கே முழங்கு இன்றைக்கு நிலைமை எப்படின்னா, சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழும் எங்கள் தமிழும் சங்கே முழங்கு. அது வந்து எங்கள் வாழ்வும் எங்கள் ஏஐயும் சேர்ந்து சங்கே முழங்கு என்ற அளவில் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் கூற வேண்டியிருக்கிறது. ஒன்று. அதே போல இந்த சின்ன குழந்தைகளுக்கு இது கூட நம்ம வந்து இப்போ மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லி அண்டி கற்றுக் கொடுப்போம். இப்ப மாறி இருக்கின்றது அனைவரும் அதிகம். மாதாபிதா கூகுள் தெய்வம்னு சொல்றாங்க. அதுவும் கொஞ்சம் மாற்றி மாதாபிதா ஏஐ தெய்வம் என்று சொல்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய அருமைக்கு சகோதரி தங்கம் அம்மா வந்து ரொம்ப அழகாக சொன்னார்கள். அவர்கள் சொன்ன குரல் வந்து 131 ஐயா நடுவர் ஐயா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் நோக்கப்படும். அதுக்கு பதில் வந்து இப்போ நீங்க கேட்டீங்க, நம்ம அருமை ஜானகி அம்மாவும் சொன்னாங்க, ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் அருமையா சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் பதில்னா வள்ளுவரே சொல்றாரு ஐயா, 140வது குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாராய்கிறார். அதாவது உலகத்தோட ஒழுங்கும்பா, இதெல்லாம் ஒழுக்கம் மட்டும் ஒழுக்கம் மட்டும் சொல்ல போறாதுப்பா. உலகம் இன்னைக்கு பாதையில போயிடுத்து. அதனால வந்து நீ வந்து அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ஏஐ பாதை எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம், எல்கேஜி யூகேஜி முதுகுல 50 கேஜி அப்படிதான் இருக்கிற குழந்தைங்க. இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கினே வருது நடுவர்களே. இப்ப வந்து ஜப்பான்ல ஆகட்டும் சைனா ஆகட்டும் இல்ல, இப்ப இங்க ஜெய்ப்பூர்ல பாக்குற நடுவர்களே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, 1ஆம் கிளாஸ் என் பேரன் படிக்கிற டிக்கில்னு பேரு, அவன் வந்து அவனுக்கு ஏஐ ஒரு சாப்டர் ஒரு புக்கு பெரிய ஒரு சின்ன புக் கொடுத்துட்டாங்க படிக்கிறதுக்கு இந்த 1ஆம் கிளாஸ்க்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு எல்லாமே மாறிக்கொண்டு காமராஜ் பிறந்த நாள்ல இதை வந்து சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுவா நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஜெய்ப்பூர்ல இங்க இருக்கும்போது திடீர்னு சிலிண்டர் பிரச்சனை வந்து எல்லா இடங்கள்லயும் பிடிச்ச மாதிரி இங்கேயும் வந்தது. அப்போ வந்து எல்லாமே வீட்டுல வந்து டென்ஷன், சுத்தமா ஒண்ணுமே இல்லை. திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுவும் பண்ணல. நான் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ண, நம்ம நண்பர்கள் வந்து சில நண்பர்கள் ட்ரை பண்ண, எல்லாம் நல்ல நண்பர்கள் ஒழுக்கத்தோட இருக்கவங்க போனே எடுக்கல. அப்புறம் கேஸ்ல கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தர், அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தேன், அவரும் வந்து போன் எடுக்கல. எல்லாம் நல்ல ஒழுக்கமாச்சே, அதனால வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாம சற்று வருத்தப்பட்டு என்னுடைய அன்பு தோழி முத்துலட்சுமி கிட்ட கேட்டேன், என்ன செய்யறதுன்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, யூ கோ டு ChatGPT கேளுங்க. அந்த அம்மா கொடுத்த அட்வைஸ் ChatGPT போய் கேட்டேன். நீ இதுக்கா கவலைப்படுற, கவலையே படாத, நான் ஐடியா சொல்றேன்ட்டு 100 ஐடியா சொல்லிச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே. எங்க இருக்குது அதுக்கு வந்து கேக்குது, நீ வந்து அந்த புக்கு கேஸ் ரிசிப்ட் புக் இருக்கா, அந்த புஸ்கினுடைய இதை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து என்ன பிரச்சனை, இது 30 கேஜி 25 கேஜி அது மாதிரி கேஸ், அது சின்னது வாங்கிக்கப்பா, 5 கேஜி இன்னைக்கு ஓட்டுரு, நாளைக்கு வந்துடும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது ஐடியா சொல்லுது வந்து, உங்களுக்கு வந்து என்னுடைய இந்த தகவல்லாம் சொன்ன போட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைப்பா, கோடவுன்ல இருக்குப்பா. யாரு சொல்றது, ChatGPT. அங்க போய் கேளு. அங்க போய் கேட்கும் போது யாராவது கவனிக்கணும்னு சொல்லுவோம், அதை பத்தி தயங்காம கவனிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இவ்வளவு சொல்லி இது மட்டும் சொல்லாமல் இல்ல, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஐயா, நான் இன்னைக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம் 2 நாள் கழிச்சுட்டு ஒரு ChatGPT-ல கேட்டேன். நான் போற ஆன்மீக கோவிலுடைய பேர்கள் எல்லாம் போட்டு இதுக்கு எப்படி போகலாம், ஒரு டூர் பிளான் ரவுண்ட் பிளான் போட்டு கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு வந்து அழகா போட்டு, இங்க சாப்பிடுங்க, இந்த ஊர்ல சாப்பிடுங்க, இந்த ஊர்ல லஞ்ச் சாப்பிடுங்க, இந்த ஊர்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க அப்படின்னு ChatGPT சொல்லி ஐடியா கொடுக்குது. நீங்க 3:30 மணிக்கு வந்து திருப்பி தூங்கிடலாம், அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சுங்க. நீங்க தொடருங்க. அதாவது அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு வந்து எது முக்கியம் அப்படின்றதான் கேள்வி. அந்த அடிப்படையை பார்க்கும்போது தொழில்நுட்பமா இதுவான்னு கேட்கும்போது தொழில்நுட்பம் வந்து எங்கேயோ போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது வந்து இப்போ இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு தகவல் சொல்றேன் நடுவர்களே. இப்ப சமீபத்துல வரும்போது படிச்சேன். அதாவது நம்ம பூமிக்கு அடியில ஒரு 8வது கான்டினென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் ஜிலேலண்டா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 95% வந்து இதுல வந்து நம்ம பூமிக்கு அடியில இருக்குன்றது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி நடுவரை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சது ஒரே ஒரு காரணம் தான், இதுதான் தொழில்நுட்பம் மட்டும்தான். ஸோ இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம்ன்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒழுக்கம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல. நாங்க எங்க அணித்தலைவரும் சொன்னாங்க, முத்துலட்சுமி மேடம் சொன்னாங்க, ரொம்ப முக்கிய தொழில். ஆனா அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டுல போட்டி போடுகிற உலகில் நீட்டு சொல்றாங்க, அது சொல்றாங்க, என்னென்ன பல காரியங்கள் விண்வெளி சொல்றாங்க. அதெல்லாம் இப்போ அப்துல் கலாம் பத்தி நிறைய பேசுறாங்க நடுவர்களே, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்துல் கலாம் மைனஸ் தொழில்நுட்பம்னா அவர் என்ன நிலைமை ஆயிருப்பார். ஸோ அவர் வந்து இதுதான் நடுவர்களே, கிராமத்து பையன் கிட்ட போய் சொல்றாரு அப்துல் கலாம்,
அவர் வந்து நான் என்ன செய்யணும் பைலட் ஆகிறதுக்குன்னா, அதுக்கு அவர் சொல்ற ஒரு 2 இப்போ நம்ம உறுதிமொழி எடுத்துக்கின நடுவர்களே, அதுல கூட ஆரம்பிக்கும் போது லைஃப் லாங் கத்துக்கொள்வோம்னு ரொம்ப அருமையான சகோதரி வந்து முதல்ல இருந்து படிச்சாங்க. லைஃப் லாங் லேர்னிங்கா இருக்கணும்ட்டு. அந்த லைஃப் லாங் லேர்னிங் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 ஃபார்முலா மாதிரி ஒரு சின்ன பாடல் கத்துறாரு நடுவர்களே. அந்த குழந்தைக்கு யாரு அந்த கிராமத்து பையன்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து நான் பிறந்தேன் அருட்பெரும் பண்புடன், நான் பிறந்தேன் ஞானத்துடன் சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறாரு, நான் பிறந்தேன், நான் பறப்பேன் பறப்பேன் பறந்து கொண்டே இருப்பேன், பூமியில் தவழாது இருப்பேன் சொல்லி ஒரு அது வந்து காரணம் என்ன? அதாவது இது ஒரே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிட நடுவர்களே. அவர் வந்து பைலட் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் நடுவர்களே, பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பைலட்டை கத்துண்டு அவர் போய் வந்து ஆஃப்டர் பிகம் ஒரே ஒரு ஆள் அவர் தான், நம்ம விவேக் சார் கூட போய் தான் சொன்னாரு, அது கத்துன்னு அதை ஓட்டினாரு அப்படின்னா அது காரணம் தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பமே இன்றியமையாது என்று கூறி இந்த நல்ல நான் இன்னைக்கு சாட்டி எப்படி கேட்கும்போது உங்களை பத்தி கூட சொல்லிச்சு நடுவர்களே. என்ன சொல்றதுன்னா பிபிடி எல்லாம் போட்டு நீ காலைல பேசினாரு, அவன் அந்த ரமேஷ் நெய்வேலி ரமேஷ் தானே நீங்க பேச போறாரு, ரொம்ப நல்லா பேசுவாரு, நல்ல தீர்ப்பு சொல்லுவாரு, அது சொல்லிச்சு நடுவர்களே. அதை நான் வந்து நீங்க கடைபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. என்னையும் தெரிஞ்சு வச்சிருக்கு சாட் ஜிபிடி, பரவாயில்ல. நன்றி. எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம அது கூட வந்து சாட் ஜிபிடி பற்றி பேசணும்னா முதல்ல நம்மளை அறிமுகப்படுத்திக்கணும். என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கணும். கடவுள் மாதிரி ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன இன்னைக்கு கூட என்னுடைய ஒரு பயிற்சியில எங்க குடும்பம் சின்ன வயசுல நாங்க இருந்த குடும்ப சூழல் போட்டு எனக்கு ஒரு படம் கொடுன்னோடனே அது படம் கொடுத்து இன்னைக்கு பயிற்சியில் நான் அதை வந்து உபயோகப்படுத்தினேன். ஸோ அருமையா ஒரு தொழில்நுட்ப கல்வியோட அவசியத்தை எப்பவுமே சீனியர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏபிஜே அப்துல் கலாம் மைனஸ் தொழில்நுட்பம் நினைச்சு பாருங்கன்றார். இவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? தொழில்நுட்பம் இல்லாத ஏபிஜே அப்துல் கலாமை எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய ஒழுக்கம் மட்டும் போருமா? தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்கு சிறந்து விளந்திருக்கார் சொல்றாரு. ஊரோட ஒட்டு ஒடுகள் அப்படின்னு சொல்றாருன்றாங்க. ஸோ உலகத்தோட சேர்ந்து போகணும். எல்கேஜி யூகேஜி முதுகுல 50 கேஜி அதெல்லாம் மாறி போச்சு இல்லை. இன்னைக்கு கையில டேபோட குழந்தைகள் சுத்துது இல்லையா? காலேஜில் ஸ்மார்ட் கிளாஸ் இல்லையா? பெரிய பெரிய புத்தகங்கள். அந்த காலத்துல மஞ்சப்பை, இந்த பிற்காலத்துல முதுகுல பை, இப்ப எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அழகாக தொழில்நுட்பத்தோட விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் அதுக்கான விஷயத்த நமக்கு என்ன சொல்யூஷன்? எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் நான் காலம்பரை ஷிஃப்ட்டுக்கு போகணும். 6 o'clock ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி ஆகணும். 5:45 வீடு வாசல் கதவு திறக்க முடியல, லாக் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஷிஃப்ட்ல போய் பஞ்ச் அடிக்கணும். என் பையனையும் எழுப்பிட்டு என்னடா திறக்கல என்னன்னு பாரு அப்படின்னு ட்ரை பண்ணி நானும் கிளம்பிட்டு இருக்கிறேன். அவன் திடீர்னு பார்த்தா ஆளை காணும். என்னன்னு பார்த்தா மடியில் லேப்டாப் வச்சுட்டு ஹவு டு ஓப்பன் த இது ஜாம்டு பேட்லாக் அப்படின்னு டைப் பண்ணி கூகுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்ப சாட் ஜிபிடி எல்லாம் மிக பிரபலமா இல்லாத நேரம். அப்ப தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து போச்சு எல்லா இடத்துலையும். இன்னைக்கு கடல் கரையில இருக்கிறது, உலகத்துல இருக்கிற எல்லா அண்ட சராசரங்களை ஆராயணும்னா தொழில்நுட்பம் அவசியம் அப்படின்னு அழகாக பேசி முடித்து சென்றிருக்கிறார். இதை சொல்லி அவர் பேசினதை சொல்றதுக்கே மூச்சு அரைக்குது. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாரு. வயதை பொருட்படுத்தாமல் அந்த அளவு அழகாக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் வைக்கிறேன் வாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஒழுக்க கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்வதற்கு கண்டிப்பாக அந்த ஒழுக்கத்தை அவர்கள் எந்தெந்தெல்லாம் தளத்துக்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் கடைபிடிக்கிற ஒரு அருமையான என்னுடைய நண்பர் திருமதி சிவசங்கரி அவர்களை ஒழுக்க கல்வியே என்னும் அணியின் நிறைவு பேச்சாளராக அழைக்கிறேன். வாருங்கள் மேடம். உங்கள் நன்றி சார் நன்றி சார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அன்புக்குரிய சக பேச்சாளர்களே, ஒருங்கிணைப்பாளர் நித்யா அவர்களே, இந்த கூகுள் மீட்டில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம விவாதிக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண தலைப்பு இல்ல. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பள்ளியையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு நாட்டின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற தலைப்பு தான் இந்த தலைப்பு.
தலைப்பை பார்ப்போமா? இன்றைய கல்வி முறைக்கு மிகவும் அவசியமானது ஒழுக்க கல்வியே. சோ இப்ப நம்ம ஆப்போசிட் டீம் பேசினாங்க, அவங்களுக்கு நான் முதல்ல பதில் கொடுத்துட்டு அப்புறம் என்னோட பாயிண்ட்ஸுக்கு போறேன். நம்ம ரமேஷ் நடுவர் அவரே சொன்னாரு ஒழுக்கம் பத்தி சொல்லும் போது, இப்ப நானே ஜும்பா கிளாஸ்ல இருந்த 9 to 10 எனக்கு 8:50 ஜாயின் பண்ணுன்னு சொன்னதுனால அங்க நான் பர்மிஷன் போட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். சோ ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கிறோம், கரெக்டா ஃபாலோ பண்றோம், வியூவர்ஸ் வந்திருக்காங்க, செஷன் நல்லா போயிட்டு இருக்கு. சோ ஒழுக்கம்ங்கிறது இதுலயே நமக்கு இம்பார்ட்டன்ட் எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ விவேகானந்தன் சார் சொன்னாரு, ஒரு பெட்டி கடையில கூட ஏஐ யூஸ் பண்றோம், போன்பே யூஸ் பண்ணிட்டு போறேன்னு. பட் அதுலயுமே என்ன பண்றாங்க, நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. ஸ்கேனர் கோட் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சு ஸ்கேம் பண்றோம். சோ மேம் வந்து முத்துலட்சுமி மேம் அதுக்கும் பதில் சொன்னாங்க, சைபர் கிரைம் வந்துருச்சுன்னு. ஆனா சைபர் கிரைமுக்கு முன்னாடியே அந்த ஸ்கேம் பண்ணக்கூடாதுங்கிற ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சைபர் கிரைம் அந்த அளவுக்கு போக அவசியமே இல்லை. சோ அதுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவைப்படுது. அதே மாதிரி யூடியூப்ல சொன்னாங்க 100 புத்தகங்கள், ஒரே பாடத்துக்கு 100 வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 100 வீடியோ, அந்த ஒரு பாடத்தை நம்ம கவனிக்கிறதுக்கு நம்ம போனோம்னா அந்த வீடியோ முதல்ல பார்க்கணும். அந்த பாடத்தோட வீடியோ விட்டுட்டு எத்தனையோ வீடியோ வந்து சஜஷன் பண்ணுது. சோ ஒழுக்க கல்விதான் நமக்கு வந்து அந்த வீடியோ பாருங்கிறத நமக்கு சொல்லுது. சோ அதே மாதிரி முத்துலட்சுமி மேம் சொன்னாங்க, எம்சிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க டெக்னாலஜின்னு சொல்றாங்க. சரி, எம்சிஏ படிக்கும் போது ஒரு பேப்பர்ல அரியர் வச்சிருந்தேன்னா நான் இப்ப அந்த கம்ப்ளீட் பண்ணி லெக்சரரா 2 years ஒர்க் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. சோ அங்க ஒழுக்கமா அந்த காலேஜுக்கு போய் அதை நம்ம ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு படிக்கும் போதுதான் நம்ம அந்த படிப்புங்கிறது நிறைவடையுது. சோ அங்க வந்து ஒழுக்கம்ங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி அமேசான்ல புக் வாங்கலாம், டச் பண்ணனே புக் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சேம் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் காமிக்குது, நமக்கு புக்கு மட்டுமா காமிக்குது, தேவையில்லாத எல்லாம் ஆசையை தூண்டி நமக்கு தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு மோகத்தை தான் தூண்டி வைக்குதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஏஐ பத்தி சொன்னாங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும்னா நீங்க போய் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒன்ன தொட்டுட்டோம்னா 10 வாங்குற மாதிரி ஆயிடுதுமா. ஆமா சார், கண்டிப்பா பாருங்க நடுவரே நமக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ பாத்தீங்கன்னா டெக்னாலஜில ஹேர் ஸ்டைல் வந்து மாத்தி தருதுங்கிறாங்க. இப்பயே நிறைய ஒரு ஏன்னா என்னோட ஒய்ஃபை கொஞ்சம் ஹைட்டா காமின்னு சொன்னா ரொம்ப ஹைட்டா காமிக்குது, கொஞ்சம் குட்டையா காமின்னு சொன்னா ரொம்ப குட்டையா காமிக்குது. சோ அந்த மாதிரி கடைசி வேண்டவே வேண்டாம், என்னோட நார்மல் போட்டோவே காமின்னு சொல்ற நிலைமையில தான் இப்போதைக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. சோ மில்டன் ஐயா சொல்றதும், மில்டன் ஐயாக்கு வந்து நல்லா ஒழுக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையாட்டுக்குது. அது அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் டைம் சார் வந்து நம்மளே அப்ரோச் பண்ணிட்டு முத்துலட்சுமி மாதிரியே அப்படிதான் சொல்லணும். அப்புறம் டெக்னாலஜி என்னதான் வந்துச்சுனாலும் மேப்ல பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர டெஸ்டினேஷன் வந்து இன்னும் கரெக்டா காமிக்க மாட்டேங்குது, எங்கேயோ போய் காட்டுலயும் முள்ளு காட்டுலயும் தான் காமிக்குது. சோ அந்த மாதிரிதான் டெக்னாலஜில இருக்கு. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இன்றைய கல்வி முறைக்கு நமக்கு ஒழுக்கம்தான் அவசியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பழமொழி இருக்கு, கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு சொல்றாங்க. ஒரு கல்வி வந்து நல்ல மனிதனாக மாற்றவில்லை அப்படின்னா அந்த கல்வியோட பயன் என்ன? நிறைய உயர்ந்த தொழில்நுட்ப காலத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவு, இணையம், விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவ வளர்ச்சி என பல துறையில மனிதன் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மனித நேயம் இருக்கா, நேர்மை இருக்கா, பொறுப்பு இருக்கா, மரியாதை இருக்கா? சோ எல்லா ஒழுக்க குணங்களுமே குறைஞ்சிட்டு தான் வருது. மாணவர்கள் பாத்தீங்கன்னா மதிப்பெண் நிறைய எடுக்கிறாங்க, ஆனா ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கறாங்களா, பெற்றோர்களை மதிக்கிறாங்களா, சமூக பொறுப்பை உணர்கிறார்களா? அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நடுவர் அவர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கல்வியில வந்து மதிப்பெண்ணை நோக்கி தான் போகுது. 100 மதிப்பெண் எடுத்தா எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனா அந்த 100 மதிப்பெண் எடுத்த மாணவன் வந்து நல்ல குணமுடையவரா, நேர்மை உடையவரா, பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவரா அப்படின்னு யாருமே பாக்குறது இல்ல. சோ படித்தவங்க தான் நிறைய ஊழல் செய்யறாங்க, படித்தவர்களே லஞ்சம் வாங்குறாங்க, படித்தவர்களே மோசடி செய்யறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி இல்லாதது இல்ல, ஒழுக்க கல்வி இல்லாததுதான் இதுக்கெல்லாம் காரணம். நடுவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு, மருத்துவர் வந்து மருத்துவ அறிவியல்ல சிறந்தவரா இருக்கலாம், ஆனா மனித நேயம் அங்க இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு மருத்துவர் நோயாளிய வந்து ஒரு பொருளா தான் பாரு. அதே மாதிரி ஒரு பொறியாளர் பாத்தீங்கன்னா திறமையானவரா இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட நேர்மை இல்லைன்னா தரமற்ற கட்டிடங்கள் தான் கட்டுவாரு. அதே மாதிரி ஒரு நீதிபதி சட்டம் தெரிந்தவரா இருக்கலாம், ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா அங்க நீதியே பாதிக்கப்படும். சோ அதனால தொழில் அறிவுக்கு முன்பு ஒழுக்க அறிவு தான் முக்கியமா தேவைப்படுது. சோ எத்தனை மதிப்பெண் வாங்கணும்னு அவசியம் இல்ல, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், இன்னும் யாரையுமே வருத்தப்படுத்தவில்லையா, உண்மையா பேசினோமா அப்படிங்கறதா இருக்கணும். நேரம் தவறாம வருதல், பொய் சொல்லாதிருத்தல், பெரியவர்களை மதித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். சோ இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நம்ம ஒழுக்க கல்வியில சொல்லி தரணும். எது கெட்டது எது நல்லது அப்படிங்கறத முடிவெடுக்கிறது ஒழுக்க கல்விதான். எல்லாமே இருக்கும், நல்ல தகவல்களும் இருக்கும், கெட்ட தகவல்களும் இருக்கும். ஒழுக்க கல்விதான் எது நல்லது கெட்டதுங்கிறது தேர்ந்தெடுக்குது. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு. அறிவை விட குண நலனே உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, கனவு காணுங்கள், அந்த கனவை அடைய உழையுங்கிறாரு. சோ நேர்மையான வழியில அந்த கனவை அடையிறதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
கடைசியா சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அம்மா பெல் அடிச்சுட்டாங்க, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சோ ஔவையார் என்ன சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு, அறத்தோட வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஒரு நாடு வளமா இருக்குன்னா சாலைகள் மட்டும் போதாது, தொழில்நுட்பம் மட்டும் போதாது, பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதாது, ஒழுக்கம் நிறைந்த குடிமக்கள் வேண்டும். சோ அப்படிப்பட்ட குடிமக்களை உருவாக்குவது தான் நம்ம பள்ளிகளை வந்து ஒழுக்க கல்வி தான் குடிமக்களை உருவாக்குது. மதிப்பெண்களை மட்டுமல்ல, மனிதர்களையும் உருவாக்கும் கல்வியே உண்மையான கல்வி. அறிவை வளர்க்கும் கல்வியுடன் பண்பை வளர்க்கும் ஒழுக்க கல்வியும் இன்றைய கல்வி முறைக்கு மிகவும் அவசியம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு நிறைவாயிருக்கு இந்த பட்டிமன்றம், அப்படித்தான் நம்ம சொல்லணும். 2 அணி பேச்சாளர்களும் அழகான கருத்துக்களை, ஒரு பட்டிமன்றம் என்பது பார்த்தோம்னா எதிரெதிராக நம்ம வாதம் செய்து கொள்வதில்லை. இந்த வாதத்துல நம்ம பார்க்கிற மக்களுக்கு என்ன கருத்தை வலியுறுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2மே முக்கியமான விஷயம்தான். அறம் செய்ய விரும்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறம் செய்யன்னு சொல்ல அபை பாட்டி, அறம் செய்ய விரும்பு. முதல்ல ஆசைப்படப்பா, செய்யணும்னு விரும்பு, செய்யனே சொல்ல அவங்க. முதல்ல ஆசைப்படு, ஆசைப்பட்டா தானே நடக்கும் அது. சோ அறம் அப்படின்னோடனே நம்ம எல்லாம் அந்த காலத்துல தர்மம், யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சுப்பாங்க. அறம் கிடையாது. ஒரு 2 வீலரை கொண்டு போய் ஒரு பார்க்கிங்ல நிறுத்துறோம், அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நிறுத்துறது கூட ஒரு அறம் தான். ஒரு கல்யாண மண்டபத்துல போயிட்டு பார்க்கிங்க்கு விட்டுட்டு அந்த காரு அதை பிளாக் பண்ணி ஒருத்தர் நிறுத்திட்டாரு. அந்த காரை நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரேன் என்னோட காரை. சோ மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம நடவடிக்கைகள் அத்தனையுமே அறம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க, நல்ல படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய முன்னேற்றம் அடைந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கதான் லஞ்சம் வாங்குறாங்க, எவ்வளவு ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 மதிப்பெண்கள் வாங்குற மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறாங்களா, பெற்றோர்களை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கூகுள் மேப் எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுதுன்றாங்க. நிறைய பேர் விழுந்துட்டாங்க. கேரளால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்திலே விழுந்த மாதிரி எல்லாம் கதைகள் உண்டு. ஆனா இப்ப எல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்து எல்லாருமே யாரையும் நிறுத்தி கேட்கறது இல்லை. இந்த ஊருக்கு எப்படி போகுமா அப்படிலாம் கேட்கறது இல்லை. எந்த இடம் போட்டாலும் நம்மளை அழைச்சி சென்றது. இருந்தாலும் கூகுள் மேப்பை திட்டாதீங்க. கூகுள் மேப்பிட்ட இருந்து ஒரு நல்ல குணம் நம்ம கத்துக்கலாம். நீங்க அது சொல்ற வழி போகலைன்னாலும் உங்களை மன்னிச்சு வேற வழி காமிக்கும், உங்களை திட்டாது. திருப்பி போயிட்டு திருப்பி ரீரூட் பண்ணி கொடுக்கும். நீங்க எவ்வளவு தூரம் தப்பு பண்ணாலும் சரி பரவாயில்ல, ஓ திருப்பி யூடர்ன் அடிச்சுட்டு வா அப்படி சொல்லணும். கூகுள் மேப்பிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நல்ல குணங்கள் இருக்கு, தொழில்நுட்பத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு. நன்றி சிவசங்கர். இப்ப நம்ம 2 பக்கமும் நிறைய பேசிட்டாங்க, நிறைய விஷயங்கள். ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு அணியும், தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற அணியும் நிறைய பேச்சுகள், அருமையா நம்ம நிறைய கருத்துக்களை வாரி வாரி வழங்கி சென்றிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம இதுல சொல்ல வேண்டியது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு மிக உயர்ந்த ஒரு தொழில் நிறுவனத்துல ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் படிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு எத்தனை விஷயங்கள் பண்றது, தொழில்நுட்பத்துக்கு உதவி செய்யறது. அதே அறிவை வச்சுக்கிட்டு எதிரணையாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்றது. அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு நமக்கு என்ன துணை வேணும்? தொழில்நுட்ப கல்வி ஒரு பக்கம், ஒழுக்க கல்வி அவசியமா வரும். எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவு டெக்னாலஜி, இன்னைக்கு ரொபாட்டிக் சர்ஜரி எல்லாம் வந்து போச்சு. எத்தனையோ தொழில்நுட்பங்கள், என்ன இருக்கு, அக்கு வேற ஆணி வேற, மல்டிபிள் ஸ்லைஸ் ஸ்கேன்ஸ், உடம்புல இருக்கிற அத்தனை விஷயமே, எந்த இடத்துல உனக்கு ப்ராப்ளம், எந்த இடத்துல ரத்த கட்டு. ஒரு இரவு 3:30 மணிக்கு என்னுடைய நண்பரோட மனைவிக்கு ஒரு மூளையில அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணி 1 மணி நேரத்துல மூளையை ஸ்கல் ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்கு. இத்தனை விஷயம் இருக்கு. அதே பக்கம் மருத்துவர்கள் ஒரு சில இடத்துலலாம் போனோம், நமக்கு தேவையில்லாத பரிசோதனை எல்லாம் பண்ணி நம்மகிட்ட பணம் பறிக்கிற அந்த விஷயமும் நடக்கிறது. பல இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். ஒரு செலவு அந்த அந்த அவங்க மருத்துவமனைக்கு பணம் தேவைப்படுறதுக்காக தேவையில்லாத பரிசோதனைகள்
எல்லாம் பண்ணி பணம் பறிக்கிறது. அப்ப அந்த நேரத்துல என்ன வருது? தொழில்நுட்பம் எந்த அளவு வளர்ந்தாலும் ஒழுக்க கல்வி நமக்கு தேவைப்படுது. எத்தனையோ கட்டடம், சென்னையில ஒரு மிகப்பெரிய கட்டடம் இடிக்கப்பட்டது தெரியும். என்ன காரணம்னா அவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு ஒரு பெரிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் தான் அதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க, அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒடுக்கம் அப்படிங்கிற விஷயம் மிஸ் ஆகி அந்த கட்டடம் இடியிற நிலைமையில இருந்த உடனே அந்த 2 கட்டடத்தையும் இடிச்ச நிகழ்வு நம்ம மறந்திருக்க மாட்டோம். அப்ப அந்த நேரத்துல தொழில்நுட்பம் வளர வளர ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வீக்கம் போயிட்டே இருக்குது, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒடுக்கம் குறைந்து கொண்டே இருக்கு. எத்தனை விஷயங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு குற்றங்கள் பார்க்கிறோம், எத்தனை இப்ப அருகாமையில ஒரு கம்பெனியோடைய ஒரு இடத்துல ஏதோ ஒரு மருந்துகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, டேப்லெட்ஸ். அதை போயிட்டு போட்டை மடக்கி பார்க்கும்போது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒரு கம்பெனி பேர் சொல்றாங்க. அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எங்கள்கிட்ட தயாரிக்கலன்றேன். கடைசியா பார்த்தா இன்னைக்கு ஒருத்தர் நியூஸ்ல பாக்குறோம், பாண்டிச்சேரி கிட்ட ஒரு கம்பெனி போலி மருந்து கம்பெனிய மூடி இருக்கிறாங்க. அவ்வளவு தொழில்நுட்பத்தை வச்சு அப்படியே நம்ம வேடிக்கையாக சொல்லுவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு மொபைல் போன் கண்டுபிடிப்பா, நம்ம கஷ்டப்பட்டு மிஸ்டு கால் கண்டுபிடிப்பாங்க. மிஸ்டு கால்லயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ஒரு காலத்துல. இப்பதான் கால் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒழுக்கம் குறையதுனால தொழில்நுட்பம் வேலை செய்யாம போகுது. இப்ப பார்த்தோம்னா நம்ம இந்த பட்டிமன்றத்துல 2 அணிகள் மிக தெளிவாக ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு தர்க்க ரீதி கூட தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அழகாக பகிர்ந்து எடுத்துரைச்சாங்க. எந்த பாயிண்டையும் நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. தொழில்நுட்ப அணியில என்ன சொல்றாங்க, உலக போட்டியில வெல்லணும்னா தொழில்நுட்ப அறிவு அவசியம் இல்லையா? நீங்க வெறும் ஒடுக்கத்தை வச்சுட்டு போய் என்னத்தை சால்வ் பண்ண போறீங்க? ஒரு உலக அளவுல போட்டி போடணும்னா தொழில்நுட்பம் வேணும் தானே இல்லையா? அப்ப வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், புதுமையா ஏதோ ஒண்ணு விஷயம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாத்துக்கும் அடித்தளம் தொழில்நுட்பம் அப்படின்னு அந்த அணிகள் கூடுறாங்க. இன்னைக்கு ஏஐ போச்சு, ஏஐ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எதுக்கு எடுத்தாலும் இப்ப என்னன்னா, என்னுடைய மகன் வேலை பார்க்குற கம்பெனில மாதத்துக்கு 12,000 ரூபாய் அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ChatGPT எல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு எம்ப்ளாய்க்கும் 10,000 - 15,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றாங்க. முத்துலட்சுமி மேடம் இருக்கிற துறையில கூட போச்சு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கிற மாதிரியே போச்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு நம்ம தொடர்ந்து கத்துக்கிறதே வெற்றியோட ரகசியம் அப்படின்னு அந்த அணியில அழகாக 3 பேரும் எடுத்து வச்சாங்க. ஒழுக்க கல்வி அணி அவங்க மட்டும் சும்மா இருந்தாங்களா? என்ன அறிவு இருந்தாலும் அதுக்கு வழிகாட்டுறது ஒழுக்கம் தானே. நேர்மை, பொறுப்பு, மனித நேயம், இதெல்லாம் தொழில்நுட்பத்துல எங்கப்பா இருக்கு? ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோம், ஆண்ட்ராய்டை கண்ணில் பார்க்க முடியுமா? இட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ப நேர்மைங்கிறத கண்ணில் பார்க்க முடியாது, செயல்கள்ல தான் பார்க்க முடியும். பொறுப்புணர்வு அப்படிங்கிறத உணரதான் முடியும். மனித நேயம் அப்படிங்கிறத எடுத்து காமிக்க முடியும், ஒரு எக்ஸாம்பிளா தான் காமிக்க முடியும். அப்ப அதெல்லாம் இல்லாத அறிவு ஆபத்தானது அப்படின்னு அழகா வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு குடும்பமாகட்டும், ஒரு சமூகமாகட்டும், ஒரு நாடாகட்டும், எல்லாத்துக்கும் நிலைத்தன்மை. அது இன்னைக்குமே எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும், எவ்வளவு கோவிட் வந்தாலும், நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிற அந்த ஒழுக்கம் தான் இந்தியாவை இன்னி வரைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. 1000 தொழில்நுட்பம் வந்தாலும், எத்தனை நாடுகள் எவ்வளவு கஷ்டத்துல போனாலும், இந்தியா மட்டும் அந்த ஒழுக்கம், அந்த சேமிப்பு, பணத்தை கையாளுதல், அந்த விஷயம் ஒழுக்கம் தான் இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கு. திருக்குறள் சொன்னதை எல்லாருமே சொன்னாங்க, திருப்பி சொல்றதுல தப்பு கிடையாது. ஒழுக்கம் வெளுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. அதே நேரத்துல கசடர கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக. 2மே இருக்கு. ஒரு கல்வி முழுமை பெறணும்னா அதை வாழ்வுல நடைமுறைப்படுத்தணும். நிற்க அதற்கு தக அப்படிங்கிற நிறைய கேட்கிறோம், நிறைய செய்யறோம், ஆனா அதை நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறிதான் மிஞ்சுது. இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தோட நோக்கம் ஒன்று வெல்ல வேண்டும், மற்றொன்று தோக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. ஒரு பட்டிமன்றம்னாலே ஒண்ணு வெல்லணும், ஒண்ணு தோக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு 2 குழந்தைகள் இருக்கு, எனக்கு 2 மகன்கள் இருக்கான், எந்த மகன் உயர்ந்தவன் அப்படின்னு என்னால அறுதியிட்டு சொல்ல முடியாது. தொழில்நுட்ப கல்வி மனிதனுக்கு திறமையை கொடுக்கிறது. ஒழுக்க கல்வி அந்த சரியான பாதையில கொண்டு போறதுக்கு கத்துக் கொடுக்கிறது. இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம்க்கு, அதாவது ஞானம், அறிவு 2த்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்கன்னா,
கற்றுக்கொள்வது அறிவு, அதை எப்போது சுடலாம் எப்போது சுட வேண்டாம் என்று முடிவெடுப்பது ஞானம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒழுக்க கல்வி இந்த ஞானத்தை கொடுக்கிறது. அந்த திறமையை சரியான பாதையில பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பறவை பறக்க 2 ரெக்கைகள் தேவைப்படுகிறது. அதுபோல ஒரு மாணவன் உயர 2 கல்விகளும் தேவை. தொழில்நுட்பம் இல்லையெனில் வளர்ச்சி இல்லை. ஒழுக்கம் இல்லையெனில் அந்த வளர்ச்சிக்கு அர்த்தமே இல்லை. தொழில்நுட்ப கல்வி நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது. ஒழுக்க கல்வி நமது வாழ்வின் அர்த்தத்தை அளிக்கிறது. ஒன்று வாழ்க்கையை உருவாக்குகிறது, மற்றொன்று மனிதனை உருவாக்குகிறது. சிறந்த சமூகம் உருவாக 2ம் இணைந்த கல்வியே இன்றைய காலத்தின் உண்மையான தேவை. அறிவும் ஒழுக்கமும் இணைந்தால் மட்டுமே ஒரு நல்ல மனிதனும் ஒரு நல்ல சமூகமும் ஒரு நல்ல நாடும் உருவாகும். எனவே இன்றைய கல்வி முறைக்கு தொழில்நுட்ப கல்வியும் ஒழுக்க கல்வியும் 2 கண்களை போன்றது. ஆனால் இந்த 2 கண்களுக்கும் திசை காட்டும் பார்வை ஒழுக்கமே. 2 கல்வியும் முக்கியமான விஷயம். அதில் மிகவும் உயர்ந்தது ஒழுக்கமே என்று கூறி தீர்ப்பை அளிக்கிறேன். அதனால் 2டையும் இணைத்த கல்வி, 2டையும் இணைத்த கல்வி. ஒரு தொழில்நுட்ப கல்வி இருந்தா அந்த கல்வியில ஒழுக்கமும் இணைந்து இருக்கணும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த விஷயமும் இணைந்து இருக்கணும். 2ம் இணைந்த கல்வியே இன்றைய சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமான கல்வி. ஒழுக்க கல்வி மட்டும் கிடையாது. தொழிற்கல்வி எடுத்தால் அதில் அதுக்கான ஒழுக்கங்கள் வேணும். எந்த விஷயம் எடுத்தாலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வர மாதிரி. அப்ப ஒரு சமுதாயத்துக்கு மிக அவசியமான கல்வி இந்த 2ம் இணைந்த கல்வியே என்று கூறி இன்றைய பட்டிமன்றத்தின் சமநிலை தீர்ப்பாக அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சிறப்பாக இன்றைய நடுவர் பேச்சாளர்களுக்கு தக்க அழகான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இன்று நமது யுனைடெட் யூனிவர்ஸ் வழங்கிய அழகான வாய்ப்பிற்கு ஒருங்கிணைப்பு பணியை ஏற்று நடத்திய மனமகிழ்வு, நடுவரின் தீர்ப்பில் பேச்சாளரின் நகைச்சுவையான பேச்சுக்கள், நிறைவு பேச்சாளராக பேசிய 2 அணிகளிலுமே ஒரு நகைச்சுவை இருந்தது. அம்மாவின் பேச்சு மகனை தாக்கி, மகனின் பேச்சு அம்மாவை தாக்கிய பின் முதல் பேச்சாளராக இருந்தும், அடுத்து கதை சுரபி சொல்லக்கூடிய அம்மா விஜய் முத்துலட்சுமி அம்மையாரின் பேச்சும் மிக சிறப்பாக, ஜானகி அம்மையாரின் பேச்சும், மில்டன் ஐயாவின் நகைச்சுவை பேச்சும், சிவசங்கரி மேம் நிறைவாக வந்தாலும் நிறைவு பேச்சாளராக நிறைவு கருத்துக்களை எல்லாம் வழங்கிய விதம் அழகு. 6 பேச்சாளர்களுமே அருமை. இங்கே நமக்கு அதற்கு மகுடம் சுற்றிய மன்னவனாக இருந்ததுதான் நண்பனுடைய அழகான செயல்பாடு. மிக அழகான நேர்த்தியாக, தொடக்கம் சரியாக இருந்தால் ஒரு 10 நிமிட அறிமுகம் உட்பட ஒழுக்கம் தொழில்நுட்பம் பற்றிய தகவல், இடையிடையே நேரடி பட்டிமன்றம் போல் இடையே புகுந்து இப்படியாக என் வாழ்விலும் நடந்துள்ளது என்பது, என்னை பற்றி மறிந்து விட்டதா ChatGPT என்று கேட்ட விதமாகட்டும், இப்படியாக களை கட்டியது போலும் சிறப்பான ஒரு மணமகளுடன் பட்டிமன்றம் நிறைவு பெற்றது. இதோ பின்னூட்ட வரிகளை தாங்கி வந்தவர்களுக்கு வழிவிடவும் கைகளை உயர்த்த உங்களை அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக யுனைடெட் யூனிவர்சல் வழங்கிய வாய்ப்பிற்காக ஷியாமலா அம்மையாரை அழைக்கிறேன். அதன் பின் லோகநாதன் ஐயாவை பேசுமாறு பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா நடைபெற்றுட்டு இருந்தது. ஒவ்வொரு பேச்சாளர்களும் ரொம்ப அருமையா பேசியிருந்தீங்க. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த நித்யா மேம் அவங்களுக்கும், நடுவர் ஐயா வந்து அவரோட பணியை வந்து அழகா வந்து தராசு மாதிரி எங்கேயும் ஏறாது இறங்காது, நான் 2 பக்கத்துக்கும் சமம் தான் அப்படின்ட்டு ரொம்ப அழகா அவரும் வந்து அவரோட தீர்ப்பை வழங்கியிருந்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நடுவர் ஐயாவுடைய பின்னூட்டம் வரிகளும் சரி, எல்லாமே அனைத்துமே ரொம்ப சிறப்பு. மேக்னிஃபையிங் மேக்ஸ் டீம் உங்க அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். யுனைட்டி யூனிவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அந்த வாழ்த்துக்கள். நன்றி. நித்யா மேம், நீங்க இதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க இந்த அளவுக்கு எடுத்து நீங்க டீம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கை கோர்ப்போம். நீங்கள் எடுத்த ஒரு சாதாரண முயற்சி அல்ல, இது சாதனை முயற்சி. அதற்கு அனைவரும் கரம் கோர்ப்போம். வாய்ப்பிற்கு நன்றி மேம். நன்றி தேங்க்யூ ஸோ மேடம். மச். இந்த குழு சார்பாக என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி நண்பா. அடுத்ததாக லோகநாதன் ஐயாவை அழைக்கின்றேன். அடுத்ததாக திருப்புர சுந்தரி மேமை தயார் நிலையில் இருக்க பணிக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். இன்றைய பேச்சு ரொம்ப அழகாக இருந்தது. எப்பவுமே நம்ம நடுவர் வந்து ரொம்ப ஒழுக்கம் தான் அவருக்கு முக்கியமானது. அவர் இதனால தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. தொழில்நுட்பத்திலையும் அவர் தான் வல்லவர். அதனால தான் அவரை நடுவராக வச்சது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா அழகாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒழுக்கம் இல்லாத தொழில்நுட்பம் வளர்ந்து பயனில்லை. அதே நேரத்தில் ஒழுக்கத்தோடு கூடிய தொழில்நுட்பம் தான் மிகவும் நல்லது. ஒழுக்கத்தோடு கூடிய தொழில்நுட்பம் மிகவும் நல்லது. அனைவருக்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் ராட்டை எடுத்து நாட்டை காட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. சூப்பர், பொருத்தமான பாடல், அழகு, வாழ்த்துதல், பாராட்டுதல் வரிகள், அழகான உன்னிப்பு. அடுத்ததாக திரிபுர சுந்தரி மேம், அதற்கு அடுத்ததாக நாகவள்ளி அம்மையார். அனைவருக்கும் இரவு வணக்கம். ரொம்ப அற்புதமான பட்டிமன்றம், அருமையா இருந்தது. ரமேஷ் ஐயா நடுவராக இருந்து சொல்லிய தீர்ப்பும் ரொம்ப அருமை. அனைத்து பேச்சாளர்களும் ரொம்ப அருமையா பேசுனீங்க. தொழில்நுட்பத்தோடு ஒழுக்கங்களும், எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் ஒழுக்கங்கள் இல்லை என்றால் அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். அந்த ஒழுக்கத்தோடு நடந்தாதான் அந்த தொழில்நுட்பத்திற்கும் மதிப்பு இருக்கும். ரொம்ப அருமை. ஒவ்வொரு பேச்சாளர்களும் அருமையா பேசுனீங்க. எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அனைத்தும் அற்புதமாக இருந்தது. நன்றிகள் அனைவருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிகள். நன்றிகள் அம்மா. நிஜமாக சொற்களை தேடி அகராதியில் அலைகின்றேன் என்ற வார்த்தைகளைப் போல முடித்து விட்டேன். முத்தாய்ப்பான பின்னூட்ட வரிகள். நாகவள்ளி அம்மையார், உங்களுடைய பின்னூட்ட வரிகள் பாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய தலைப்பில் அனைத்து உறவுகளுமே அருமையாக பேசினீர்கள். எப்படி சொல்றதுன்னா, அவங்கவுங்க டாபிக்கு உரிய கருத்துக்களை அவங்க முன் வச்சீங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் கரெக்டா இருக்குமோ, அதுதான் கரெக்டா இருக்குமோன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ எக்ஸலண்டா பேசுனீங்க. ரமேஷ் ஐயா தீர்ப்பு, நடுவர் தீர்ப்பு அருமையான தீர்ப்பு. ஏன்னா எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, நம்ம தொழில்நுட்ப கல்வின்னு சொன்னோம்னாலும் அதுல ஒழுக்கம் இல்லைன்னா அது பலன் தராது. நிச்சயமா ஒழுக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு பயனும் அடையவே முடியாது. நமக்கு தொழில்நுட்ப கல்வியும் அவசியம்தான். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு உண்மையா சொல்லணும்னா தொழில்நுட்ப கல்வி வேணும். அது ஒழுக்கத்தோட கூடிய கல்வியா இருந்தா ரொம்ப நல்லதுங்கிறத எக்ஸலண்டா ரமேஷ் ஐயா சொன்னாங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸலண்டா பேசுனீங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். அருமை அருமை. உங்களுடைய பின்னூட்ட வரிகளுமே அருமையாக இருந்தது. ஏனென்றால் பார்வையாளர்கள் இல்லை என்றால் பங்கேற்பாளர்களுக்கு என்ன வேலை என்பது போல் சிறப்பான உன்னிப்பு, கவனிப்பு, சிறப்பு. பங்கேற்பாளராக பங்கு பெற்றவர்கள் பின்னூட்ட வரிகளை தரலாம். வாருங்கள். நம்ம பேச்சாளர்களா? ஆமாங்க ஆமாங்க. முதலாவதாக கைகளை உயர்த்திய சிவசங்கரி, அடுத்ததாக லட்சுமி அம்மையார். தேங்க்யூ மேம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு 123வது கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள்ல இந்த சாதனை பட்டிமன்றத்துல பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேக்னிஃபைங் மேத்தமெட்டிக்ஸ் டீமுக்கும் யுனைட்டி யூனிவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெங்களூர் டீமுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் நித்யா மேமுக்கும் ஷியாமலா சந்தீப் மேம் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நடுவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நேரம் வரைக்கும் நம்மளையெல்லாம் மோட்டிவேட் பண்ற பார்வையாளர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பான பட்டிமன்றம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டது. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக முத்துலட்சுமி அம்மையார், பாருங்களாம். தேங்க்யூ நித்யா மேம்.
தேங்க்யூ ரமேஷ் சார், தேங்க்யூ ஷியாம்லா மேம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல எங்க எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கொடுத்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். நாங்க திடீர்னு மேம் வந்து போட்டாங்க டைட்டில், வரீங்களான்னு கேட்டாங்க. ஓகே வர சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னடா இது டைட்டில் இப்படி இருக்குதே, நமக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்குதே, நம்மள இந்த பக்கம் போட்டாங்களே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி நம்ம பரவாயில்ல, டைட்டில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், பிரெயினை கொஞ்சம் யோசிப்போம் அப்படி சொல்லி பார்த்தாதான் தோணுது இன்றைய கல்வி முறைக்கு நம்ம வந்து சரி கல்வி முறைக்கு என்ன அவசியம் தானே கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்ட்ராங்கா பேசுவோம் அப்படி சொல்லி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா இந்த பக்கம் ஜானகி மேம் தங்க மேம் சும்மா அடி அடின்னு வச்சு அடிக்கிறாங்க. ஜானகி மேம் ஆனா சான்ஸே இல்ல. இப்பதான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்க போய் பிரபஞ்சத்தை பத்தி எங்க கூகுள் மீட் வழியாவே பேசிட்டு இங்க வந்து டெக்னாலஜி வேணாம் ஒழுக்கம் தான் வேணும் சொன்னீங்கல்ல. உங்க ஒழுக்கத்தை நாங்க பிரபஞ்சத்தை பத்தி நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு எங்க கூகுள் மீட் தானே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா தங்கம் மேம் செம்ம அடி அடின்னு வச்சு அடிச்சாங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் சேர்த்து எங்க மில்டன் சாரும் விவேகானந்தன் சாரும் நல்லா கொடுத்தாங்க. மில்டன் சார் இன்னைக்கு செம ரேஞ்ச்ல இருந்தாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. பயங்கர அட்டகாசம் பண்றாங்க. சார் வந்து ஏஐயோட ஒரு பயங்கரமா ரொம்ப ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க. அதனால அவங்க ஏஐயும் சாரையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. விவேகானந்தன் சார் வந்து ஒரு அழகான ஒரு தொடக்க உரை கொடுத்து எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஹோப்ஃபுல்லா எங்களை தூக்கி விட்டாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து ரமேஷ் சார் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒழுக்க சீலராகவும் வாழ முடியும். ஆனா இப்படி என்ன மாதிரி ஒரு பிபிடி போட்டு இன்னைக்கு காலம்புறதான் அழகா போட்டு சூப்பர் அந்த பிபிடி கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அத்தனை பேரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணாங்க. சோ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்றது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அழகா ஒரு தீர்ப்பு கொடுத்து சூப்பரா கன்க்ளூட் பண்ணீங்க. Thank you for the wonderful opportunity and the wonderful title, and for the participants எல்லாருக்கும் thank you, and friends எல்லாம் நீங்க வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி இவ்வளவு லேட் நைட்லயும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி இது பண்ணதுக்கு thank you so much. நமக்காவது 10-20, அங்க ஜானகி பொண்ணு அம்மாவுக்கு 11-20 மணி 1 ஒரு மணி எடுத்தால் கண்ணே உன் ஞாபகம்னு. சிறப்பு. உங்களுடைய பின்னட்டு வரிகளை சொல்லுங்க. நன்றி. அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு பேச்சாளரையும் வாழ்த்தலாம், எதிரணியையும் வாழ்த்தலாம், இந்த எங்கள் அணியையும் வாழ்த்தலாம். அனைவரும் சிறப்பாக செஞ்சது. அந்த ஆனா அந்த எதிரணிய இந்த போனையோ வேற எதையோ இப்ப இந்த போன் இருக்குது, இதுகிட்ட கேட்டா எல்லாம் கொடுக்குது. ஆமா தானே, அப்படித்தானே பேசுனீங்க. ஆனா அதுகிட்ட போய் உண்மை, நேர்மை, வாய்மை, கண் கருப்பு, ஒழுக்கம் கொடுப்பியான்னு கேட்டா கொடுக்க முடியுமா? அதால கொடுக்கவே முடியும். நாம் ஒழுக்கமானவர்களாக இல்ல, நான் என்னோட பின்னோட்டம் தான் சொல்றேன். நாம ஒழுக்கமா இருக்கனால்தான் இந்த நேரத்துல இங்க உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கோம். அப்படி அந்த ஒரு குணம் நான் எப்போதுமே நான் யோசிப்பேன், இந்த குணம் என்கிட்ட இருக்கா, இதால என்னால பேச முடியுமா, என்கிட்ட இருந்தாதான் நான் பேசுவேன். அப்படி அதனாலதான் இங்க நம்ம அனைவரும் ஒழுக்கமுள்ளவர்கள் இங்க. ஆனா இன்னொன்னு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நக்கீரர் போல் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டினீர்கள் அல்லவா, அதுதான் ரொம்ப சிறப்பு. சிறப்பு. அருமைதான். நானும் கூட சாட்ஜிபிட்ட கேட்டேன் நல்லா இருக்கியான்னு. ஐ எம் நாட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மில்டன் ராஜ்சேகரையா நகைச்சுவையோடைய பின்னோட்ட வரிகளை சொல்லுங்க. வாங்க கூகுள் மாமா. வரிசையில வந்து விவேகானந்தன் ஐயா இருக்கிறாங்க. ஆமா, கைகளை உயர்த்தியபடிதான் அழைக்கிறேன். மில்டன் சார், அதுக்கப்புறம் விவேகானந்தன் ஐயா, அதுக்கப்புறம் தங்கம். ரொம்ப நன்றிமா. நம்ம இவரு அப்துல் கலாம் பத்தி சொன்னது ரமேஷ் ரொம்ப பொருந்தும். ரமேஷ் ஐயா மைனஸ் டெக்னாலஜி, ரமேஷ் ஐயா மைனஸ் பிபிடி. தெரியும். சோ ரமேஷையாவே சிறப்பு தந்தது, ரமேஷையாவது சிறப்பு பெற்றது பிபிடி டெக்னாலஜி சொல்லலாம். சோ அது மாதிரி வந்து என்ன சொல்றது, அதே போல நம்ம லட்சுமி மேடம் சொன்ன போல மேடம் பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசிட்டு இங்க வந்து பேசுறாங்கப்பா. அவங்க பாவம் என்ன சொல்றது, எவ்வளவு எஃபர்ட். இது நாளைக்கு காலையில கரெக்டா 5:25 எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வந்து நின்றுடுவாங்க இதுக்கு வைகரேசன். சோ அது மாதிரி அவங்களுடைய உழைப்பு, ஆற்றல் எல்லாம் ஒரு தளம் இல்லாம நிக்கிறாங்க. அவங்களும் சரி, நம்ம தங்கம் மேடம் சரி,
அதே போல எங்க கேப்டன் விவேகானந்தர் அற்புதம் பத்தி பேசி இன்னைக்கு பேசுறதும் அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நன்றி. சிவகனி மேடம், அப்புறம் வந்திருக்கின்ற அருமை நண்பர்கள், நாகவல்லி மேடம், பங்கேற்றவர்கள், அதான் ஒவ்வொருத்தருக்கும். சிவசங்கரி மேடம் பயங்கர ஃபயர், இன்னைக்குதான் பார்த்தேன் அவங்கள. சோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா எல்லாருக்கும். நன்றி நன்றி. கேப்டன் ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்க. அங்க அருந்தமிழ் சங்கத்தோட கேப்டனே அவர் தான். அப்படிதான் நாங்க அழைப்போம். அவர் நடுவரா இருந்த பட்டிமன்றத்துலாம் எனக்கு பயமா இருக்கும். எப்படி நித்யா தேவி இதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைமா. பெரிய மிராக்கிள் நீங்க. நீங்க தான் அற்புதம் சொல்ல போனா. இந்த ஒவ்வொரு நாளும் அற்புதம் ஐயா பேசினாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் ஒரு மிராக்கள் பண்ணதான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா மிராக்கள் மார்னிங் ஈவினிங் நண்பன் ஐயா கிட்ட கூட பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் பற்றாக்குறையில தான் பேசி இந்த ஒருங்கிணைப்புல இந்த அழகான ஒரு யுனைடெட் யூனிவர்ஸ் கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம். இதோ கேப்டன் ஐயா வருவாங்க. விவேகானந்தன் சார் ப்ளீஸ். நன்றி. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு தொடக்கம் வந்து நம்மளுடைய ரமேஷ் சார் கொடுத்தாங்க. எப்பயுமே வந்து ஒரு இது 2 கண்கள் மாதிரின்ற, மனிதனுக்கு எப்படி 2 கண்களோ அந்த மாதிரிதான் தொழில்நுட்பமும் ஒழுக்கமும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா நேத்து நைட்டு வந்து தங்கம் அம்மாட்ட பேசுறப்ப, அம்மா எனக்கு அடுத்து நீங்க உங்களை பேச போட்டாங்க அப்படின்னு, ஏன்னா எதிரா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றக்காக அந்த சொல்லி சொன்னது இருக்குல்ல, இந்த தாய் இல்லம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த விதத்துல வந்து அம்மா பேசுற ஒரு இதுல வந்து முதல்ல பட்டிமன்றத்துல தான் கலந்துகிட்டது ரொம்ப சிறப்பா. எப்பயுமே வந்து ஒரு ஸ்டிக்கோட கிளாஸுக்கு போற மாதிரி வந்து அப்படி பேசுறது ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா வந்து இதுல எல்லார்ட்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கருத்துகள் இருந்துச்சு. அடுத்து பேசின முத்துலட்சுமி மேடம் எப்பயுமே ஆல்வேஸ் அல்டிமேட், எப்பயுமே சூப்பரான தரவுகள் எல்லாமே சிறப்பா கொடுத்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து பேசின ஜானகிமா, அவங்க எல்லா தளங்கள்லயும் அவங்கள பார்க்க முடியுது, அவ்வளவு ஆக்டிவா. அது குறிப்பா அவங்க கிளாப் பண்ணுவாங்களா, அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களும் வந்து சூப்பரா பேசினாங்க. எங்களுக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார்னு சொல்ற மாதிரி எங்க மில்டன் சார் வந்தாரு, நின்று எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அவங்க பேசினப்ப. எல்லாரையும் வாங்க ஏஐ மாமா அப்படின்னு சொல்ற மாதிரி, வா வா டெய்லி நானும் ஏஐ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எவ்வளவு கல்வி கற்றுனாலும் எவ்வளவு பன்முக திறனாளனா இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தவங்கள்ட்ட என்ன கிடைக்கும் அப்படின்ற கத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த லேர்னிங் இஸ் மைண்ட் டிஎன்ஏ அப்படின்ற விஷயத்துல மில்டன் சார் அடிச்சுக்கவே முடியாது. அந்த விதத்துல அந்த அளவுக்கு சிறப்பா அவரை பேச வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். நானு கண்டிப்பா வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட ஏஐ வந்துருக்குப்பா, என்னப்பா நீங்க இன்னும் நான் பேருக்கீங்களேப்பா அப்படின்னு சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப அவங்க பேசுறப்ப ரொம்ப சாஃப்டா பேசுற மாதிரி இருக்குதான். வேற லெவல். சும்மா கிளாஸ்ல விட்டுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பெர்மிஷன் எடுத்து தான் வந்திருக்கேன், அப்படியே வந்து வரல அப்படின்னு சொல்றது இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. கடைசியா தீர்ப்பு வந்து உண்மையாவே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தொழில்நுட்பம் இல்லாம வெறும் ஒழுக்கத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஒழுக்கத்தை வச்சு மட்டும் ஐ மீன் வெறும் தொழில்நுட்பத்தை வச்சாலும் தப்பா போயிடும். எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாம் பத்தி ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இன்னைக்கு இருக்க எல்லா நபர்களுக்கும், காமராஜருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இது என்னன்னா வந்து டெய்லி கத்துட்டே இரு. எப்படி நாத்தன் சத்யா நாத்தன் சொன்னார்ல 2014 மைக்ரோசாஃப்ட் சிஇஓ வரப்ப வந்து என்னன்னா, அப்பதான் மைக்ரோசாஃப்ட் டவுனுக்கு வர ஆரம்பிச்ச டைம். அப்ப வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, ஏற்கனவே நம்ம நோ இட் ஆல் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து இனிமேல் லேர்ன் இட் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஏஐல இருந்து ஓப்பன் ஏஐல இருந்து நிறைய கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாமே கொண்டு வந்தது. அதனாலதான் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் இணைஞ்சது இந்த தொழில்நுட்பமாக எல்லாரையும் பல்வேறு இதயங்களை ஒன்றிணைச்ச இந்த இணையத்தை நம்ம ஒரு போட்டுருவோம். தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பா நல்லா எத்திக்கலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி 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 விவேகானந்தன். ஒரே ஒரு விஷயம், நம்ம பிருத்திவிராஜன் சார் வந்து நம்ம பட்டிமன்றத்தை வந்து அழகாக நன்றி கொடுப்போம். அவருக்கு வந்து ஒரு எல்லார் சார்பாக ஒரு மிக்க நன்றியை நம்ம தெரிவிச்சுப்போம். தொழில்நுட்பம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து பிருத்திவிராஜன் சார் வந்து நம்ம அடிக்கடி வேறு சொல்றாரு, பிரதிபலன் பாராத பிருத்திவிராஜன் அப்படின்றாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுப்போம். தங்கம் மேடம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான ஒரு அமைப்பு, 6 முகம் 6 பேர், இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். ஆனா 6 பேரும் ஆனா வெளுத்து வாங்கியாச்சு, அடிச்சு வாங்கியாச்சு.
அப்படிதான் சொல்லுவோம். நீ எந்த பக்கம் அடிச்சு துவைச்சா என்ன, 2 பக்கம் தானே தேவை, நாணயத்துக்கு 2 பக்கம் தானே. டக்குன்னு ஒரு போடு போட்டாரு நம்ம நடுவர் ஐயா. இந்த ஒருங்கிணைப்பாளர் செஞ்சவ, அது ஐயோ என்னுடைய மகள், அதனால சொல்லிவிட்டேன், தப்பாக நினைக்க வேண்டாம். செய்து கொண்டு இருக்கக்கூடிய நித்யா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி பாக்குறது இப்படி பாக்குறது, அதுல ஒரு சிரிப்பு காமிக்கிறது, யார் யாரு என்னென்ன செய்யறாங்க. அதுல நெய்சா இப்படிலாம் பார்த்தா நம்ம தொழில்நுட்பம் தடைப்பட்டு ஒழுக்க கல்வி வந்துருமோ அப்படின்னு என் மகன் பேசிட்டு டக்குனு உள்ள ஓடி போயிட்டான். ஏன்னா நம்ம தொழில்நுட்பத்திலே போயிடலாம், இந்த ஒழுக்க கல்வினா பார்த்து அம்மா ஏதாவது சொல்ல போறாங்களோ பயந்து என் மகன் ஓடி போயிட்டான். எப்படி இருந்தா என்னன்னா, வெளுத்து கட்டுறேன் பாரு, முத்துலட்சுமி வந்து அழகா வெளுத்து கட்டு. அது வெளுத்து கட்டினாலும் என்ன, எதுக்கா இருந்தாலும் அடிப்படை பவுண்டேஷன் போட்டாதான் கட்டடம் கட்ட முடியும். அடியில செங்கல் இல்லாம கட்டடம் கட்ட முடியுமா? கம்பி வச்சாலாவது 4 பக்கம் கம்பி வச்சாதான் கட்டடம் கட்ட முடியாது, செங்கலே இல்லைன்னா. அதுக்கு அந்த சீரான ஒழுக்கம் வேணும், அதுக்கு மேல அந்த கட்டடம் கட்டினா நம்ம வாழ முடியும். அதனால 2 அவசியம். அழகா அவங்க சொன்னதுக்கும் இன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா நித்யா என்னுடைய மகளுக்கும், அதை என்ன அறிமுகப்படுத்திய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் நான் என்னுடைய இந்த முகத்தை கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ள மலேசியா மாட்டை கேட்டு வாங்கிட்டு அதை போட்டதுக்கும் இத்தனை பேர் யார் யாரு வருவாங்கன்னே தெரியல. அங்க பாக்குற உன் மகன் தான், ஏன் மகன் வரான எங்கன்னு பார்த்தா முன்னாடி விவேக்குன்னு இருக்கு. இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தையே அதாவது இன்னைக்கு வந்து கல்வி கண் திறந்த நாள். ஆனா எவரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ லெசன், ஸ்டில் வி ஆர் லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லிட்டு அழகானது ஸ்டில் ஐ எம் லேர்னிங், ஐ எம் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு மாணவியாக தான் இன்றும் இருக்கிறேன், கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. எதற்காக முகத்தை மறைத்தேன் என்றால் அதுக்கும் ஒழுக்கத்துக்காக தான். போய் ஒரு இரவு சாப்பாடுக்கு பக்கத்துல பாருங்க என் மேம் வந்து அப்படி சரி, எனக்கு ஏன் நித்யா மேம், நான் இப்ப கேக்குறேன், எனக்கு மட்டும் ஏன் 4 நிமிஷத்துல பெல் அடிச்சுங்க? 5 நிமிஷம் ஆகவே இல்லை, ட்ரிங் போயிட்டு 5 நிமிஷம் ஆகாமையா? 5 நிமிடம் முடிஞ்சுதான் அடிச்சிச்சு. இல்ல நேத்தியே எனக்கு வந்து ரமேஷ் ஐயா